सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशाभदिव्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकलायावळी लोभनीयं पीयूषाप्लाततोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाध्यै विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च बाहुद्वन्द्वेन रत्नोज्ज्वलवलयभृता शोणपाणिप्रवाळेनौपाता वेणुनाळीं प्रसृतनख मयूकाङ्गुली सङ्गशाखां कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसद्रागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरित भुवनैः सिञ्च सिञ्च मे कर्णवीथीं वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् आम्नाय गन्धरुदितस्फुरितादरोष्ठं मात्स्ला विलेक्षणमनुक्षतमन्दहासं गोपालडिम्बवपुषं कुहनाजनन्याः प्राणस्य नन्दनमवैनि परं पुमांसम् आविर्भवत्य निभृताभरणं पुरस्ताताकुञ्चितैकचरणं निभृतान्यपादं दध्ना निमन्तमुखरेण निबद्धतालं नाथस्य नन्दभवने नवनीतनाट्यं हर्तुं कुम्भे विनिहितकरः स्वादुहय्यङ्गवीणं दृष्ट्वा दामग्रहणचटुला मातरं जातरोषां पायादीशत् प्रचलितपदः नावगच्छन् न तिष्ठन् मिथ्यागोपः सपदि नयने मीलयन् विश्वगोप्ता व्रजयोषितपाङ्गवेधनीयं मधुराभाग्यमनन्यभोग्यमीडे वसुदेववधूः स्तनन्दयं तत् किमपि ब्रह्म किशोरबालदृश्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஆச்சரியமான நாள் இன்றைய நாள். ஒரு க்ஷேத்திரத்தில் காலக்ஷேபம் நடக்க போகுது. ஆச்சரியமான க்ஷேத்திரம் அம்பலப்புழை. இந்த பெருமாளுக்கு எத்தனையோ ஏற்றங்கள் உண்டு. அவதார ரகசியம் சொன்னது ஸ்ரீமத் பகவத்கீதையில். சர்வோபனிஷதோ காவஹான்னு சொல்லுவா. உபனிஷதுகள்லாம் சேர்ந்து ஒரு பசுவாச்சான். பசு என்ன கொடுக்கும்? பாலை கொடுக்கும். ஆனா பால் ஆண்டாள் இருந்த காலத்துல, திருப்பாவை பாடின காலத்துல தானாக பசுக்கள் பால் கொடுக்கும். இல்லாவிட்டால் இடையன் கறக்க வேண்டும். உபனிஷத்தெல்லாம் சேர்ந்து பசுவாச்சு. கறக்கிறதுக்கு ஒரு தக்க இடையன் வேண்டாவோ? இன்னைக்கும் சென்னப்பட்டினம் மெட்ராஸ் பக்கத்துல ஷோலிங்கர்னு ஒரு திவ்யதேசம் உண்டு. அந்த பெருமாளின் பெருமையை சொல்ல வந்த தக்க குளம், த ஆப்ட் குளம், தக்க குளம், தக்கான் குளம்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி இவ்விடத்தில் உபனிஷத்தெல்லாம் சேர்ந்து பசுவாயிருக்கு. அப்போ அதுக்கு ஏத்த ஒரு தக்க இடையன் வேண்டாவோ என்று கேட்டால் அந்த இடையனுக்கு தான் சாக்ஷாத் பரமாத்மா கோபாலன்னு பேராம். அதனால உபனிஷத்தெல்லாம் சேர்ந்து பசு. துக்தா கோபாலநந்தனஹா, இடையன் கோபாலநந்தனன். பார்த்தோ வத்சஹா, பொதுவா ஒரு பசு பால் கறக்கணும்னா ஒரு கண்ணுக்குட்டியை வச்சால் அதுக்கு பால் கொடுத்துட்டு மிச்ச பாலை தான் நம்ம சாப்பிடணுமா. சுவாமி தேசிகன் ஆகார நியமம்னு ஒன்று எழுதியிருக்கார்.
அது மட்டும் யாரும் படிக்கவே கூடாது. ஏன்னு சொன்னா அதை படிச்சாதான் தெரியும் அதன்படி ஒரு துளி கூட நம்ம இருக்கலையே. பாலை பத்தி ஒன்று எழுதியிருக்கார். பால் பசு கிட்டேந்து எந்த விதமான பசு கிட்டேந்து எப்போ எந்த வேளையில எப்படி எந்த இடத்துல கறக்கணும்னு. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இப்ப பசுக்கள்லாம் அது எல்லா நாடும் கலந்த பசு, ஜெர்சி எல்லாம் வந்துடுத்தோம். ஆனா வேதத்துல சொல்லக்கூடிய பசு என்னன்னு கேட்டேன்னா, தலை முடிஞ்ச உடனே ஒரு கொம்பு இருக்கணுமா. அதாவது கொம்புங்கிறது இந்த கொம்பு இல்ல, மேல ஒரு கூன் இருக்கணும். அந்த மேடு வந்துட்டு தான் அப்பேற்பட்ட பசுல கறக்கணுமா. அதனுடைய கொம்பிலிருந்து கீழ்பாகத்திலேன்னு ஒரு நரம்பு அந்த மேல் பள்ளம் மேடு வரைக்கும் போயிட்டு வரணுமா. அப்பேற்பட்ட பசு கிட்டேந்து பால் கறக்கணுங்கிற தேசிகன். முதல்ல நமக்கு எந்த பசுலையும் கறக்கிறான்னு தெரியுது இல்லையே. ஆதலால் அந்த அந்த நியமங்கள்லாம் போராது. இன்னொன்னு சொல்றார், புனஸ்தப்த பயோமிஷம். ஒரு வாட்டி பாலை காய்ச்சி விடுறோம், மத்தியானம் மறுபடியும் காஃபி, நல்ல ஒரு காஃபி டே காஃபி சாப்பிடணும்னா மறுபடியும் காய்ச்சணும் இல்லையா. ரெண்டாவது வாட்டி பால் காய்ச்சினா விஷத்துக்கு சமானமா. புனஸ்தப்த பயோமிஷம். என் சுவாமி இப்படிலாம் சொன்னா கட்டுப்படி ஆகுமா? அவர் ஏதோ சொல்லி வச்சிருக்கார், பாவம் அவருக்கு தெரியல, நம்ம எல்லாம் முன்னாடி வரப்போறோம், அவர் என்னமோ சொல்லி வச்சுட்டார் தனியா. அதனால புனஸ்தப்த பயோமிஷம்ங்கிறா. இளையனுக்கு தான் தெரியுமா முதல்ல கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று. அப்புறம் தான் பின்னாடி ஒரு டெக்னிக் வந்துடுத்து, கண்ணுக்குட்டி மாதிரியே ஒரு பொம்மை பண்ணி வைப்போம். இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட் அபுதாபிக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அவ என்ன பண்ணான்னா, சுவாமி இங்க பால் கறக்கிற இடத்த நீங்க வந்து கோஷாலை, அபுதாபி கோஷாலை நீங்க வந்து சேவிக்கணும். சரி போனேன். அங்க போனா மணி அடிக்கிறா. கரெக்டா அந்த ஸ்கூல்ல எல்லாம் மணி அடிப்பா பாருங்க, மணி அடிக்கிறா. பசு தானா அந்தந்த ரூம்குள்ள போறது, ஒரு மிஷின் போறது, பால் எடுத்துடுது. அது கண்ணுக்குட்டியும் இல்ல, அதுவா கறக்கிறதும் இல்லை, எல்லாம் அங்க ப்ராசஸ் தான். மணி அடிச்சா அது போறது, பால் கொடுக்கறது வருது. அப்படி அல்லாமல் ஒரு கன்றுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று துக்தனான இடையனான அந்த கண்ணன் முதல் கண்ணுக்குட்டியாயிருந்த பார்த்தனுக்கு கொடுத்தானாம் அந்த கீதை என்கின்ற பாலை. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ. அப்பேற்பட்ட பார்த்தன் தான் முதல் வத்ச. வத்சன்னு சொன்னாலே கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். சுதீர் போக்தா, ஆச்சரியமான அந்த பாலை பருகிவிட்டு. ஆனா அந்த பால் நன்னா இருக்குமான்னு கேட்டா இல்ல, நன்னா இருக்கும். அதை விட எந்த பால் நன்னா இருக்கும்னு கேட்டா நம்ம அம்பலப்புழை பால் பாயசம் நன்னா இருக்கும்னு ஒருத்தர். அதனால கீதையும் வசதி தான், அதுவும் வசதி. ஏன்னா சுவாமி எத்தனை நாட்டி கீதையே கேட்டு இருக்குது, கொஞ்சம் வாய்க்கும் நன்னா இருக்க வேண்டாவோ. ஆதலால் ஆனா என்ன ஒண்ணும், இந்த அம்பலப்புழை பாயசம் பெருமாளுடைய அனுகிரகம் சாப்பிட்டா நன்னா இருக்கு. நம்ம ஆத்துல பண்ணி சாப்பிட்டா சுகர் 400க்கு எகுரும். பெருமாளுடைய பாயசமா இருக்கிறதுனால எதிராது. ஆதலால் சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹ. பார்த்தன்தான் முதல் வத்சன். சுதீர் போக்தா, பருகி விட்டு அதை பாக்கி கொடுத்தார். அந்த கண்ணுக்குட்டி வந்து பொறாம பிடிச்ச கண்ணுக்குட்டியில சொல்லிடுத்து, நீ அச்சு போட்டுக்கோ, எல்லா இடத்துலயும் கீதா கோரக் பிரஸ்ல போட்டுக்கோ, கீதையை போட்டுக்கோ. துக்தம் கீதாமிருதம் மகது. அப்பேற்பட்ட பால் உபனிஷத் பால் தான் கீதை. அதை கொடுத்தவன் கண்ணன். கண்ணனுக்கு பேர் என்ன? பார்த்தசாரதி. அவன் தான் அம்பலப்புழையில இருக்கான். இன்னைக்கு பார்க்க போறது துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம். இது மூணுத்துக்குமே சம்பந்தம் உண்டு. எப்படின்னு பார்ப்போம், பின்னாடி பார்க்கும்போது சொல்றேன் டீட்டெயிலா. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிருத்துன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். பிருத்து என்கின்ற சக்கரவர்த்தி நல்ல ராஜா. ஏன்னா வேணன்னு ஒரு அசடு ராஜா ஒண்ணு இருந்தது, அதெல்லாம் போன பிறகுதான் இவன் வந்தான். பிருத்து நல்ல சக்கரவர்த்தி. ஆனா ஒரு நல்ல ராஜ்யம் பண்ணணும்னா கொஞ்சம் மெட்டீரியல் வேண்டாமா? ட்ரெஷரியில கொஞ்சம் பணம் வேண்டாமா? ஒண்ணுமே இல்லை. தானியமும் இல்லை, தனமும் இல்லை. அப்போ ஜுவல்லரி, கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாமும் இல்லை. என்ன பண்றது சொல்லுங்க? அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சார். பிருத்து சக்கரவர்த்தி பிரார்த்திச்சார். அப்போ பூமி தேவி ஒரு பசுவின் ரூபம் தரிச்சுன்னு வந்தா. ஓடி போனா. இவனும் ஓடினான், அவளும் ஓடினாள், இவனும் ஓடினான். அம்பால் அடிச்சுருவேன் சொன்னான். நின்னாள். என்னிடத்திலிருந்து கறந்து கொள். அந்த பூமி தேவியின் இடத்திலிருந்து வெவ்வேறு விதமான தனதானியங்களை கறந்தான் பிருத்து சக்கரவர்த்தி. பிருத்து சக்கரவர்த்தியினால் கறக்கப்பட்டதால் அவளுக்கு பிருத்திவி அப்படின்னு பேர். பிருத்து இடத்திலிருந்து கறக்கப்பட்டதால் பிருத்திவி. பூமியின் குலமே தழைத்து வர அந்த குலத்தில் வந்தவர் தான் வசுதேவர். யார்? இப்ப சுவாமி சொன்னாரே, பெரிய பாகவதோத்தமர், அவர் சொன்னார் வசுதேவர், வாசுதேவன். வசுதேவர் அப்பா, வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன் கண்ணன். வசுதேவர் என்கின்ற அப்பாவுக்கு நிறைய தங்கைமார்கள், எவ்வளவோ தங்கைகள்.
அதுல ஒருவள் தான் இந்த குந்தின்னு நம்ம சொல்றோம். அந்த குந்தி என்பது பின்னாடி கசட்ல போய் பேரை மாத்தி விட்டாயின்னா ஒருத்தர் அடாப்ட் பண்ணிட்டார். குந்தி போஜ மகாராஜாவுக்கு குழந்தையே இல்லை. இந்த வீட்டுல பார்த்தா 8க்கு 7 குழந்தைகள் இருக்கு. உன்னை குடியான்னார், கொடுத்தா குந்தின்னு பேரை மாத்தி வச்சுட்டார். ஆனா அவளுக்கு இருந்த இயற்பெயர், நேச்சுரல் நேம், ஒரிஜினல் நேம் பிருதா. ஏன்னா பிருத்திவியின் குலத்தில் வந்தபடியால் பிருதான்னு பேர். ஏன் சுவாமி பிருதான்னா ஸ்திரீலிங்க வாச்சக சப்தம். பொதுவா ஸ்திரீலிங்க வாச்சக சப்தம் சம்ஸ்கிருதத்துல ஆகாராந்தத்துல முடியும். சௌமியா, உமா, ரமா இதெல்லாம் ஆள முடியாது பாருங்க பிருதா. ஆனா சில வார்த்தைகள் புல்லிங்கமாவும் இருக்கும், ஸ்திரீலிங்கமாவும் இருக்கும். இப்போ பத்மம்னு சொல்லலாம், பத்மஹான்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பராசர பட்டர் எடுக்கிறார். அதனால பிருது சக்கரவர்த்தியிலிடத்திலிருந்து கறக்கப்பட்டதால் பூமிக்கு பிருத்திவி, பிருத்திவியான பூமியின் குலத்தில் வந்ததால் அந்த பெண்மணிக்கு பிருதா, பிருதாவான குந்திக்கு மூவர் பிறந்தனர், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். 3மே பிருதாவின் பிள்ளைகள் தான். ஆனா ரொம்ப ஃபேமஸ் அர்ஜுனன். அந்த காலத்துல எல்லா லேடிஸ்க்கும் அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. அவன் போட்டோவை தான் பெட்ரூம்ல அப்படி பார்த்து இருப்பான். அதனால பார்க்கின்றபடியால் ரொம்ப ஃபேமஸ் பாண்டவர்களே அர்ஜுனன் தான். பிருதாவின் பிள்ளையானபடியால் பார்த்தன். அதனால பிருது, பிருத்திவி, பிருதா, பார்த்தன். அந்த பார்த்தனான அர்ஜுனனுக்கு சாரதியானபடியால் இவருக்கு பார்த்த சாரதின்னு பேர். பார்த்த சாரதி அந்த காலத்தை கிருஷ்ணர் அவர் ராஜாவா தான் இந்த துவாரகாதீசன் கரெக்டா ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிடுவார். பாவம் அர்ஜுனன் பார்த்தான், நான் என்ன யுத்தம் பண்ணணும்னா ஐ நீட் அ குட் கைட் அண்ட் சேரியட்டர்னா. பெருமாள் பார்த்தார், சேரியட்டர் குட் கைடா இருக்கணும்னு நான் தாயா இருக்கேன். ஏன்னா உபனிஷத் சொல்றது நம்ம மனசுங்கிற அந்த ரதத்துக்கு, அந்த ரதம் பஞ்சேந்திரியங்கள்ங்கிற ரதத்துக்கு மனசுதான் கடிவாளம் போல் பகவான் தான் அந்தர்யாமியா இருக்காரு. நான் சாரதியா இருக்கேன்னு சொன்னார். சாரதியா இருந்தார். ஆனா அந்த காலத்துல சாரதியா இருக்கணும்னா ஒரு ரூல், எனிபடி வாஸ் டு பி a charioteer மீச வளர்த்துக்கணும். கிருஷ்ணர் எப்பவுமே கிளீன் ஷேவன். அது பார்த்தனுக்கு சாரதியா இருக்கணுங்கிறதுக்காக மீசையோட வந்தார். அதை அப்படியே போட்டோ பிடிச்சு நம்ம திருவல்லிக்கேணியில மெட்ராஸ்ல ட்ரிப்ளிகேல வச்சுட்டோம் பார்த்த சாரதியாய். அந்த பார்த்த சாரதி அந்த இடத்துல இப்போ ஐபேட்லயே பிக் வெர்ஷன், மினி வெர்ஷன் வருது உண்டு. அந்த மாதிரி பிக் வெர்ஷன் சென்னப்பட்டினத்துல இருக்க திருவல்லிக்கேணி பெருமாள், மினி வெர்ஷன் நம்ம அம்பலப்புழையில இருக்கக்கூடிய கண்ணன். ஆனா இந்த கண்ணனுக்கு ஏற்றம் என்ன தெரியுமோ, அவரே அவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார். பொதுவா நமக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னா இன்னொருத்தர்கிட்ட போவோம். அதே குருவாயூர் கிருஷ்ணருக்கு திப்பு மன்னர்களால் கொஞ்சம் கஷ்டம் நேரிட, கோயில் சொத்தெல்லாம் பரிகரித்து போய்விடுமோ, கொஞ்சம் பங்கம் ஏற்பட்டு விடுமோங்கிற காலத்துல குருவாயூருடைய பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தை இங்க கொண்டு ஸ்தாபனம் பண்ணா. இப்போ புறப்பட்டு போக வேண்டாம், இங்க இருங்கோ, முடிச்சுட்டு சப்தா இப்போ பாகவதம் முடிச்சுட்டு இப்படி கொஞ்சம் மெதுவா போங்கோ. பின்னாடி ஒரு சின்ன சன்னதி இருக்கும். அந்த இடத்துல குருவாயூரப்பன் போட்டோ இருக்கும். அந்த இடத்துலதான் குருவாயூர் பெருமாளை கொஞ்சம் காலம் திப்பு சுல்தான் இன்வேஷன் வச்சிருந்தா. அதான் இப்போ சொல்லிட்டு சில பேர் பல பேர் யோசிச்சுப்பா, கிளம்பலாமான்னு கேட்பா. அது வேண்டாம். அப்புறம் அதே இடத்துல தான் அவர் இருப்பார், கவலைப்பட வேண்டாம். மத்தியானம் பால் பாயசம் இங்க நைவேத்தியம் பண்ற சமயத்துல ஒரு ஐதிஹ்யம் என்ன சொல்றான்னா, அந்த குருவாயூர் கிருஷ்ணன் குருவாயூர் பால் பாயசம் நன்னாதான் இருக்கு, அது பல்கா பண்ணிடுவா. இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்லா பண்றபடியால் இங்க வந்துட்டு போறதா ஒரு ஐதிஹ்யம் உண்டு. இங்க வந்துட்டு போறபடியா அது இன்னைக்கு நமக்கு டபுள் எஃபெக்ட். அம்பலப்புழா பாயசமும் கிடைக்க போறது, கலந்து குருவாயூர் அப்பன் பாயசமும் கிடைக்க போகுது. இதே குருவாயூர் போயிட்டா அம்பலப்புழா பாயசம் கிடைக்காது. இந்த இடத்துல ரெண்டும் டபுள் எஃபெக்ட், 2 in 1 அந்த காலத்துல வந்து பாருங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தசாரதி பெருமையை தெரிஞ்சிடணும், அம்பலப்புழைன்னு தெரிஞ்சிடணும். இந்த அம்பலப்புழை ஆழ்வார் பாடின திவ்யதேசம்னு. ஆனா பெரிய அபிமான ஸ்தலம். கோவிலை பாருங்களேன் எத்தனை பெருசா இருக்கு. நம்ம ஊர்லயான பிளாட்டை கட்டிவிடுவா, எவ்வளவு அழகா ஆச்சரியமா ஒரு கோவிலே கட்டி எவ்வளவு திவ்ய மங்கள விக்கிரகமா வச்சிருக்கா. ஆச்சரியமான சாநித்தியம். முதல்ல இந்த கோவில் அத்தாரிட்டிஸ், டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம நன்றி கடன் தெரிவிக்க வேண்டும். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம்னா நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கா. உட்காந்து எங்கெங்கயோ சொல்றதுக்கு கோவில் உட்காந்து சொல்றது எவ்வளவு பெரிய விசேஷம். பெருமாள் பக்கத்திலேயே செவிமடுத்து கேட்டு இருப்பார். இன்னைக்கு ஒரு மத்தியானம் ரெஸ்டே கிடையாது. அப்போ சுவாமி பாகவதம் சொன்னார், இப்போ நான் பாகவதம் சொல்றேன். ஃபுல்லா நீ ஃபுல் டே பாகவதம் அவரை பத்தி கேட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால அப்பேற்பட்ட சாநித்தியம். அதனால கோவில் அத்தாரிட்டிஸ்க்கு முதல்ல நன்றி கண். ராஜீவ் சுவாமி அவர்களுக்கு நன்றி கடன். முன்னாடி ஒருத்தர் பிரவச்சனகர்த்தா சொன்னார், நான் இன்னைக்கு பாகவதம் போன தடவை நாங்க யாத்திரை போகும்போது முழுக்க கிருஷ்ண சரித்திரம் சொன்னேன். பாகவதத்துல 10வது ஸ்கந்தம், 11வது ஸ்கந்தம், 12வது ஸ்கந்தத்துல பாதி மிஞ்சி இருக்கிற முதல் 9, 12ல பாதி, 9வது ஸ்கந்தம் மிஞ்சிந்து. சரி இந்த யாத்திரையில சொல்லலாம்னு நினைச்சேன், கிருஷ்ண சரித்திரம் வேண்டாம்னு நினைச்சேன். கிருஷ்ணர் பார்த்தார், நம்ம மக்கள் எப்படி கிருஷ்ணரை பத்தி கேட்காம இருக்கிறது, அவர் வாயால கிருஷ்ண சரித்திரம் சொல்ல வச்சுட்டார். அதனால கம்ப்ளீட் பாகவதம் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சுடுத்து. எதுவுமே இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல போய் நம்ம கடையில வாங்குற மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லா கிடைச்சுடுத்து. அப்பேற்பட்ட விடத்தில்
துருவ சரித்திரம் முதல்ல பார்க்க போறோம். துருவ சரித்திரத்தை தொடங்குறார். உத்தானபாதன் ஒரு ராஜா. உத்தானபாதன்னா என்ன? ராஜா பேர். இதெல்லாம் சுவாமி ஒரு பெரிய இதுவா சொல்றாரு. உத்தானபாதன்னா காலு முதுகுக்கு மேல இருக்கும். பாதம்னா என்ன? ஃபீட் தானே. உத்தனாலே மேல ஏத்தது. உத்தமன் அப்படின்னா என்ன? நம்ம உயர்த்தவன். உத்தான பாதம்னா மேல கால். இப்படி எல்லாம் இமேஜினே பண்ண முடியலையே சுவாமி. காலு மேல இருக்குமா? கவலைப்படாதீங்க. நன்னா கேக்குறதா? வெரி குட். முதுகுக்கு மேல கால், சாரி, 2 தோளுக்கு மேல கால். ஆனா அவனுக்கு 2 பொண்டாட்டி. எதுக்கு சொல்ல வந்த? அப்படி இருந்தாலும் பாருங்க, அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணி 2 பேரை கல்யாணம் பண்ணி விட்டான். அதனால உத்தானபாதனாக இருந்த போதிலும் 2 பெண்டாட்டி. ஒருவளுக்கு சுருச்சி, இன்னொத்திக்கு சுனீதி. அந்த சுருச்சி வேறு, சுனீதி என்பவள் வேறு. சுனீதி என்பவளுக்கு தான் துருவன் ஒரு 4 வயசு குழந்தை. அது என்ன, நம்மாத்து குழந்தைய விட குள்ளமா இருக்கு, குட்டி. இன்னொத்தி சுருச்சின்னு இருந்தா, அவளுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தை உத்தமன் பேர். ஒரு வாட்டி அந்த உத்தமன் போய் அவ அப்பா, அதாவது இந்த தொடை இருக்கு இல்லையா, சம்ஸ்கிருதத்துல ஊருன்னு பேர். அதுக்கு ஊருன்னு பேர். ஒரு ரிஷி இருந்தார், அவருக்கு ஊருவே கிடையாது, நோ தைஸ், இடுப்பு வரைக்கும் தான் எல்லாம். அதனால அவருக்கு அனூருன்னு பேர், ஊரு இல்லாதபடியால். புரூரவசுங்கிற ராஜா இருந்தான். அவனை பத்தி காளிதாசன் ஒரு ஆச்சரியமான நாடகம் எழுதியிருக்கான். அதுக்கு விக்ரமூர்வஷியம்னு பேர். புரூரவசுங்கிற ராஜா அந்த சமயத்துல தான் ஒரு அப்சர ஸ்திரியை பார்த்தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாவோ. அவளுக்கு பெருமாளுடைய தொடையிலிருந்து வந்தபடியால், since she emerged out of the Lord's thighs, she is called ஊருவஷி. ஊர்வஷி, அந்த ஊர்வஷி தொடையிலேன்னு வந்திருக்கா. இந்த உத்தானபாதனுக்கு முகம் இருக்கும், கழுத்து இருக்கும், மார்பு இருக்கும், இடுப்பு இருக்கும், தொடை இருக்கும். தொடைக்கு கீழே இருக்க பாதங்கள் தோளுக்கு மேல இருக்கும். ஒரு தொடையில போய் இந்த உத்தமன் போய் உக்காந்துட்டான். கோதி விடுறார். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது, ஒரு அப்பா பிள்ளையை விளையாடி விட்டு வந்தால் முடி கோதி விடணுமா. முடி கோதி விட்டுட்டு நெத்தியில முத்தம் கொடுக்கணுமா. எல்லாம் நான் சொல்லல, வேதமே சொல்றது. அங்காத் அங்காத் சம்பவசி ஹிருதயாத் ஹிருதயாதபி ஆத்மாவை புத்திரநாமாசி சொல்லணுமா. அப்பா பிள்ளையை கூட்டு சொல்லணுமா, பாருடா, அங்காத் அங்காத், உன்னுடைய கையும் என்னுடைய கையும் ஒரே மாதிரி இருக்கே. அங்காத் அங்காத் சம்பவசி, நீ நினைக்கிறதே தானே நானும் நினைக்கிறேன். ஹிருதயாத் ஹிருதயாதபி, என் ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டா நான் உள்ள காமிக்க மாட்டேன், ஒன்னதான் காண்பிப்பேன். ஆத்மாவை புத்திரநாமாசி, அப்பாவுடைய ஆத்மா பிள்ளை. அதனாலதான் யக்ஷ பிரஷ்னத்துல யக்ஷன் சில கேள்விலாம் கேட்கறான். என்ன கேட்கறான்னா, யுதிஷ்டரனை பார்த்து. பொதுவா கொஸ்டின் ஆன்சர்ல ஆன்சர் பண்றவாளுக்கு தானே பெருமை ஜாஸ்தி. சுவாமி கொஸ்டின் கேட்டுவிட்டு கொஸ்டின்ல என்ன சாமர்த்தியம், ஆன்சர் பண்றவாளுக்கு தான் பெருமை. என்ன சொல்லியிருக்கணும், யுதிஷ்டிர உத்தரம் தான் அதுக்கு இருந்திருக்கணும். யக்ஷ பிரஷ்னம்னு இருக்கு. கேள்வி கேட்டவா மாதிரியா பேர் வைப்பா. ஏன்னா பதில் சொன்னது யுதிஷ்டர் நன்னாதான் சொன்னான். ஆனா கேள்வி கேட்ட யக்ஷன் இருக்கு பாருங்க, ரொம்ப சாமர்த்தியமா. அது ஒரே கொஸ்டின்ல 4 அடிக்கும், சில கொஸ்டின்ல 6, சில கொஸ்டின்ல சிங்கிள் பாலா அடிக்கும். ரொம்ப ஆச்சரியமா யக்ஷன் கேள்வி கேட்பான். அதுல ஒரு கேள்வி கேட்கிறான் யக்ஷன், ஒருவனுக்கு ஆத்மா எது? ஒருவனுக்கு, ஒரு புருஷனுக்கு ஆத்மா எது? நம்ம என்ன சொல்லியிருப்போம் உடனே, யுதிஷ்டன் இடத்துல இருந்தா இது என்ன சுவாமி கேள்வி, ஒருவனுக்கு ஆத்மா உள்ளுக்குள்ள, அதை உடனே கேன்சல் பண்ணி ரிஜெக்டட், உன்னுடைய 4 தம்பி பிழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். யுதிஷ்டன் சாமர்த்தியமா பதில் சொல்றான். என்ன சொல்றானா, ஒருவனுக்கு ஆத்மா அவன் பிள்ளை, ச புத்திரஹா. புத்திரஹான்னா என்ன, புன்னரகாம் திராயதி இதி புத்திரஹா. எவன் ஒருவன் புன் என்கின்ற நரகத்துக்கு அப்பாவை போக விடாமல் தவிர்க்கின்றானோ அவனுக்கு புத்திரஹான்னு பேர். இந்த வேணன்கிற ராஜாவை பின்னாடி பிருத்து சரித்திரத்துல பார்ப்போம். இந்த வேணன்கிற ராஜா ரொம்ப கொடுமையான ராஜா. அவனுடைய அப்பா இருந்தார். அவ அப்பா கிட்ட போய் யாரோ கேட்டா, உன் பிள்ளை இவ்வளவு அஷடா இருக்கே, எதுக்கு, டு யூ லைக் சச் a son அப்படின்னு கேட்டார். அவ அப்பா சொன்னாராம் பதில், எனக்கு இந்த மாதிரி அஷடு பிள்ளை தான் பிடிக்கும்னாராம். ஏன்னு கேட்டா, எனக்கு தனியா நரகத்துக்கே போக வேண்டாம், இந்த பிள்ளையோட இருந்தாலே தெரியறது நரக வேதனை எப்படின்னுட்டு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் பாகவதத்துல. அதனால புத்திரஹான்னு ஒருத்தர் சொன்னார், புன் நரகாம் திராயதி இதி புத்திரஹா. புன் என்கின்ற நரகத்துக்கு போக விடாமல் தவிர்க்க கூடியவனுக்கு புத்திரஹான்னு பேர். ஏன்னு ஒருத்தர் கேட்டார்.
இந்த பிள்ளை பிறந்த உடனே தெரியுது இப்படி நரக்கம் இருக்கும்னு ஒருத்தர் பதில் சொன்னார். அதனால புத்திரஹாக்கும் அது அர்த்தம் புத்ரி. உடனே லேடிஸ்லாம் என்கிட்ட வந்து சண்டை போடுவேள், வாட் இஸ் திஸ், ஒன்லி புத்திரஹா தானா, லேடிஸ் கிடையாது கேட்பேடா லேடிஸ்லாம். ஒன்று சம்ஸ்கிருதத்தில் புத்திரஹா சின்ன வார்த்தை, புத்ரி கொஞ்சம் பெரிய வார்த்தை. வியாக்கரண சாஸ்திரத்தில் பெரிய வார்த்தை சின்ன வார்த்தைக்குள்ள அடங்கிடும். இப்போ வைரம்ங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க, வைரம் 1 லட்சம். ஆனால் நம்ம அதை போட்டு வைக்கக்கூடிய டப்பா இது 10 ரூபா டப்பா இல்லையா. புத்திரஹாங்கிற 10 ரூபா டப்பாக்குள்ள 1 லட்சம் மதிப்புள்ள புத்திரி வந்துடுறா. ஏன்னா அவள் தானே மேக்சிமம் பாப்புலேஷன் உட்காந்து கேட்குறா. அவளை பற்றி நான் சொல்ல வேண்டாமா 2 வார்த்தைன்னா. அதனால இப்போ அந்த பிள்ளை போய் உக்காந்துண்டு தான் யாரு, சுருச்சிக்கு பிறந்த பிள்ளை உத்தமன் போய் உக்காந்துண்டுது அப்பாவுடைய தொடையில. உடனே இன்னொரு சக்களத்தியா பெரியவளா இருக்கக்கூடிய சுனீதியின் பிள்ளை துருவன் ஓரமா கதவு கிட்ட ஓரமா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்னன்னு பார்த்துன்னு இருக்கு. பார்த்துட்டோம்னா அப்பா கிட்ட போறது, இன்னொரு தொட ஃப்ரீயா தானே இருக்கு, சரி போய் உக்காந்துக்கலாம்னு சொன்ன உடனே சுருச்சி இப்படி இழுக்கிறா, வாங்க அப்படிங்கிறா. கேட்டு சொல்றா, நவத்சன்ருபதேர் திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி ந கிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பேத்வம் சாத்தியமாத்மானம் யதிச்சசி ரூபசூனம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல எடுக்கிறா, அந்த சொல்றாளாம் அந்த பெண், நீ என் வயிற்றுல பிறந்தியா, ஆசைப்படுறது மட்டும் அப்பா மடியில உட்காந்துக்கணும், என் வயிற்றுல பிறந்திருந்தியான அவருக்கு பிடிச்ச பத்னியான இந்த சுருச்சி வயிற்றுல பிறந்திருந்தியான அப்பா மடியில உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டு வேலைக்காரியா இருக்கக்கூடிய சுனிதிக்கு பிறந்துட்டு how dare you have the desire to sit on your father's lap, போடா அப்படின்னு தள்ளி விட்டாலும். அவ சொன்ன வார்த்தை பாருங்கோ. சில பேர் இருப்பா, பாகவதம் கேட்டேளே என்ன ஞாபகம் இருக்கு, சொன்னாருங்கிறது ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான், என்ன விஷயங்கிறது ஞாபகம் இல்லை. இதே சில பேர் 5 வயசு கதை சொல்லுவா, 5 வயசுல நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னை எப்படி சொல்லிட்டா தெரியுமா. ஏன்னா அந்த 5 வயசு 4 வயசுல சொல்லக்கூடிய வார்த்தை நன்னா ஞாபகத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், மாமி என்னமா தளிகை பண்றேன், உட்காந்து எனக்கு உங்க தளிகையை சாட்டேன் நான், சுங்கத்து ஜுவல்லரியா, அது என்னது கரெக்டானல்லே பேரு, அந்த ஜுவல்லரியில போய் நோ மேக்கிங் சார்ஜ்ல ஒரு வளையல உங்க கைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டா மாமி, 5 வயசுல சொன்னதையே சொல்லிட்டு இருப்பா. துருவனுக்கும் அப்படிதானா, அந்த சுருச்சி சொன்ன வார்த்தை சூலம் மாதிரி காதுல பாயறதுங்கிறார். அததான் தியாகராஜர் சா பத்னி சுருச்சி சே కర్ణశూలమైన మాటలు వీరను వాడు సాక్షి రామనామరసి కుడు కైలాస సదనుడు సాక్షి మదియున రథపర శక శుక శోనాగరుదర గన గన రుచి కనకవసన నీను సా பத்னிமா சுருச்சி சே சுருச்சி சொன்ன கர்ணசூலமை காதுக்கு சூலம் போன்ற வார்த்தைகளை கேட்டு துருவன் துக்கமடைந்தான். அதற்கு அருள் செய்த ராமனே உன்னை தொழுத கைலாசவாச ஈசனே நாரதரும் சுக சௌனகரும் உன்னை தொழுது எப்பொழுதும் என்னை உன்னை பார்க்கவே தோன்றுமே கன கன ருச்சிர அப்படிங்கிறார். நாராயணத்துல பட்டத்திரியில் எடுக்கிறார். உத்தான பத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சி நிர்தராமபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாத்ருதா சா த்வாமேவ நித்ய மகதி சரணம் கதா பூத் சொல்றார்.
அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப துக்கம் வந்துடுறதான். அம்மா என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியே அப்படின்னு தன்னுடைய தாயான சுனீதி கிட்ட ஓடுறதான். அம்மா என்ன அந்த சுருச்சி அம்மா சொன்னா என் வயிற்றுல பிறக்கல, அதனால நீ உட்காரப்படாதுன்னு சொன்னா நீ என்னம்மா சொல்றேன்னு கேட்டுதான் குழந்தை. அப்ப அவ அம்மா அழுதாளாம். எப்பவுமே உங்க அப்பாவுக்கு அவளை கண்டாதாண்டா பிடிக்கும், என்ன கண்டா பிடிக்காது. என் மேல இருக்கிற வெறுப்ப உன் மேல காண்பிக்கிறார் குழந்தாய், அதனால நீ அஞ்சாதேன்னு சொல்றார். இல்லம்மா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவர் சொன்ன வார்த்தையினால தாங்க முடியல. நானும் அவர் பிள்ளையாக இருக்கும் போது ஏமா அவர் மடியில போய் நான் உட்காரக்கூடாதுன்னு இந்த குழந்தை கேட்டுதான். அதுக்கு அவ அம்மா சொன்னாளாம், இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உயர்ந்த விஷயத்தை யோசிப்பிடலான்னு சொன்னாலாம். அப்ப அந்த குழந்தை கேட்டுதான், சரி உயர்ந்த விஷயத்தை நான் யோசிக்கணும், அப்பா அடையாத அந்த பதவியையும் நான் அடையணும்னு சொல்லித்தான். நான்யாதத்தம் அபீப்சாமி ஸ்தானமம்ப ஸ்வகர்மண இச்சாமி ததஹம் ஸ்தானம் என்ன பிராப பிதா மம. எங்க அப்பா அடையாத ஸ்தானத்தை நான் அடையணும்னு சொல்லித்தான். அப்போ அவ அம்மா சொன்னாலாம், இருக்குடா அப்பேற்பட்ட ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை கொடுப்பவர் இருக்கார், நேக்கு தெரியல, பெரியவா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாளாம். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு வழக்கமே. ஏதாவது ஒரு விஷயம் வரான்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்னு ஒருத்தர் வரார், எங்க ஆத்துல இந்த கஷ்டம்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணிடணும், சாமர்த்தியமா ஆச்சாரியனை போய் கேட்டுக்கோங்க, பெரியவாளை போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லணும். நம்ம சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவா கொஞ்சம் எள்ளுன்னு எடுத்துக்கோங்க, இந்த வழக்கை இப்படி குங்குமத்தில் எழுதியிருக்கான், அது கொஞ்சம் நீங்க திருப்பி அவர் பாவம் ஏத்திவிட்டு அது நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கத்த வேண்டியதுதான். அதனால பரிகாரம் ஒண்ணு சாஸ்திரத்துல சொல்லப்படலை. ஜாத கர்மா, இப்ப நம்ம போன வாட்டியே நான் ஜாதகத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். போன ட்ரிப்ல வராதவாள்லாம் இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருக்கேள், அதனால கொஞ்சம் மேலோட்டமா சொல்றேன். ஏன் இது சொல்றேன்னா, இந்த ஜாதகத்துல தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாகவதம் சொன்னா அது பாகவதம் என்னன்னு ஜாதகம் சொல்லுங்கோ, குரு யாரை பாக்குறாரு, சுக்கிரன் மறைஞ்சிருந்து இவரை பாக்குறாரா, வக்கரமா இருக்காரா சுத்தமா இருக்காரா, வக்கரமா நம்ம தான் இருக்கோம், அவர் இருக்காரோ இல்லையோ, அதனால ஜாதகத்தை பத்தி சொல்லுங்க. ஜாதகம்னா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவா. இப்போ பாகவதம் திருப்பி பேக் டு பெவிலியன் தான். அதனால ஜாதகத்தை பத்தி சொல்லலாம். ஜாதகம்ங்கிறது என்ன, சில பகவத் சிருஷ்டியில இருக்கக்கூடிய பிளானட்டரி பாடிஸ், பிளானட்ஸ் கிடையாது, ஒரு ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ் எங்கேயோ இருக்க இது வச்சிருக்கோம், அது நடக்கக்கூடிய பாதையை வச்சு இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்றதுதான் ஜாதகம். சிம்பிள். அதுகளுடைய ஆக்கிரமிப்பு அதனால் இவருக்கு எப்படி இருக்கும், கொஞ்ச நாள் கரண்ட் போனால் ஃபேன் இல்லாமல் இருப்பார், அந்த கர்மாவும் சுக்கிரன் ஏதாவது வக்கரமா இருப்பார் அந்த இடத்துல. இப்போ சனி பார்த்துட்டான்னு வச்சுங்க, உடனே ஃபேன் வந்துடும். அவ்வளவுதான், சுலபம். ஜாதகம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப ஜாதகத்தை எப்படி வச்சுருக்கான்னு கேட்டா, பெரியவாள்லாம் வேதத்துக்கு அங்கமா வச்சுருக்கா. வேதம் 4, வேத பாகங்கள் ஒன்னொன்னுலயும் 4, வேத அங்கங்கள் 6. சிக்ஷா, ஜோதிஷம், கல்பம்லாம் இருக்கு இல்லையா, ஜோதிஷம்ங்கிறது ஒரு வேத அங்கம், சத்தியான அங்கம். அதுல என்ன சொல்லியிருக்கா, இந்தந்த ராசி இந்தந்த நட்சத்திரங்கள்னு சொல்லியிருக்காளே ஒழிய டியூஸ்டே அன்னைக்கு போய் இங்க வழக்கு ஏத்துங்கோ, வெனஸ்டே அன்னைக்கு போய் வழக்கு ஏத்துங்கோன்னு அது சொல்லவே இல்லை. பெரியவாள்லாம் இந்த ரிஷிகள்லாம் இந்த இதுக்குள்ள போவே மாட்டான், இந்த கமர்ஷியல்ஸ்குள்ளேயே போக மாட்டான், சிம்பிளா முடிச்சு விட்டான். பின்ன ஜாதகத்தை எதுக்கு சுவாமி பாப்பான்னு கேட்டா, அந்த காலத்துல ஒண்ணும், ஒரு அந்தணன் இருந்தால் அவனுக்கு முக்கியமான தொழில் யஜ்ஞம். இப்ப நம்ம இன்ஜினியரா இருக்கும், டாக்டரா இருக்கும், வக்கீலா இருக்கும், ஆடிட்டரா இருக்கும், எல்லாமா இருக்கும். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், நிச்சயமா ஒரு எங்கேயாவது ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்திருப்போம், நமக்கே வேதம் வந்திருக்கும். ஆச்சரியமா இருக்கு, நமக்கே கேட்டா சுவாமி நான்லாம் வேதம் சொல்லியிருப்பேனா, சொல்லியிருப்போம், எப்பாவது சொல்லியிருப்போம், கவலைப்பட வேண்டாம், சொல்லியிருப்போம். இப்போ யஜ்ஞம் பண்றவருக்கு பத்தின்னு பேர், ஹஸ்பண்டுக்கு பதி எல்லாம் பேரு. சம்ஸ்கிருதத்தில் பதி என்ற விக்கிரக வாக்கியம், யாரு யஜ்ஞம் பண்றாலும் பதி, பதிக்கு யாரு ஹெல்ப் பண்றாலும் பத்தினி. சம்ஸ்கிருதத்துல பத்தினின்னு சொல்லணும், ஹரி பத்தினி ஹரிணி, பத்தினியுடைய புமான் பத்தினின்னு சொல்லணும். ஆனா பாணினி என்ன பண்ணிட்டார், வியாக்கரணத்துல பத்தினின்னு வர இடத்துல பாதித்தா ஆக்கணும்னு விட்டார். அதனால பத்தினியில பத்னி சொல்லுவார், ஷீ இஸ் மை பத்னி பர். இவரே முதல்ல பத்தி இல்லை, யஜ்ஞம் பண்ணாதானே பத்தி, அப்புறம் எங்க இவ பத்னி. அதனால பதி பத்னி. இந்த பதி என்பவர் யாகம் பண்ணும்போது திறந்து பார்ப்பார் புஸ்தகத்தை. ஏன்னா யஜ்ஞம்லாம் அந்த காலத்துல 18 நாள் நடக்கும். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வாளுக்கு முன்னாடி பெரிய முத்தன்னா வாழ்னு இருந்தாள். அவர் சோமயாகம் 14 வயசுலேயே பண்ணுவார். சோமயாகம் பண்ணிட்டே இருக்கணும். பிராஜாபத்தியம்னு ஒரு யாகம் 18 நாள் பண்ணுவா. கார்த்தால சங்க ஊதிப்டா ஆரம்பிக்கணும், சாயங்காலம் உதயாஸ்தமனம்னு சொல்றோம் இல்லையா, அஸ்தமனம் ஆகும்போது முடிக்கணும். இப்ப நம்ம மாத்துல 1.5 மணி நேரம் சுதர்சனம் பண்ணும்போது இது ஆயிடுமா, இன்னொரு 20 நிமிஷம் எல்லாம் போட்டுடலாம் இல்லையா, அந்த 20 நிமிஷத்துக்குள்ள அந்த வாத்தியாரை போட்டு பிராட்டி எடுத்துவோம். அவர் அதுக்கு மேல 3 இடத்துல சுதர்சனம் ஊத்துட்டு இருக்காரு. அதனால அவரும் விடுறதில்லை, நம்மளும் விடுறதில்லை. அதனால யாரு யஜ்ஞம் பண்றாலும் பதி,
அந்த பதி என்பவர் யாகம், அவருக்கு கர்த்தான்னு பேர். எந்தானது மதம் மாறிட்டேளான்னு கேட்காதீங்க, கர்த்தான இந்த இடத்துல யாகம் பண்றாலும் அவ கர்த்தா. அதனால அந்த ஜாதகத்தை அவர் எடுத்து பார்ப்பார். 18 நாள் அவர் உயிரோடு இருக்கணும். நடுவில் ஏதாவது ஆயிடுத்து அந்த யஜ்யம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பேட் எஃபெக்ட். இப்போ கோர்ஸ் ஆஃப் மெடிசன் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் டாக்டர் கொடுக்குறாங்கன்னா 3 நாள்னா 3 நாள் சாப்பிடணும். நடுவில் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ரிலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஜாதகத்தை திறந்து பார்ப்பா. இந்த 18 நாள் நான் கரெக்டா உயிரோடு இருப்பேனா மாட்டேனா, அதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பா. இப்போ அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்க. கார்த்தால எழுந்த கும்பராசிக்காரர்களே, இந்த கார்த்தால தினமும் உட்காந்து கும்பராசி மீனராசி, ஏன் சுவாமி கார்த்தால நம்ம சமையல் பண்ணணும், குக்கிங்கு ஒர்க்கிங் எவ்வளோ இது உட்காந்து கும்பராசி தினம் உட்காந்து பார்த்து தான் நடக்குமா? அதனால நவகிரகங்களும் பகவானுக்குள் அடக்கம். கனக ருச்சிரா காவ்யாக்யாதா சனைச்சரணோச்சிதா ஸ்ருத குருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் விஷ்ணோ பதே மணிபாதுகே. ஏன் சுவாமி அப்படின்னா நவகிரகங்களை என்ன பண்ணணுங்கிற அவளுக்கு மரியாதை கொடுத்து கும்பிடு போட்டா போதும், அது ஒண்ணு போறோம். நம்ம கர்மா படி நம்ம கஷ்டம்னா அனுபவிச்சு தான் தீரணும். தெர் இஸ் நோ எஸ்கேபிசம். எதை தின்னா பித்தம் தெளியும்னு உட்காந்துனோம், நம்ம விட முட்டாள் யாரும் கிடையாது. ஏன் சுவாமி பின்ன பாகவதம் கேட்கணும்னா, பாகவதம் கேட்கும் போது அந்த கஷ்டத்தை கொஞ்ச நாள் மறக்கிறோம் பாருங்கோ, அதுக்குதான் கேட்கணும். பாகவதத்தை கேட்டுட்டா எல்லா கஷ்டமும் தீந்துரும்னா உலகமே பாகவதம் தான் கேட்டு இருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல கொஞ்சம் மறக்கிறது. அதனால இவ்விடத்தில் பெரியவா கிட்ட கேட்டுக்கோம்பா. அதனால நம்ம எதுவுமே பெரியவா கிட்ட கேட்கணும்னு சொல்லணும். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி காஞ்சி மகாபிரிவா ஒரு வார்த்தை சொல்லுவா, உனக்கு உடம்பு முடியாம போய் கால் கையெல்லாம் இழுத்துண்டு போன போது கூட ஈவன் ஆன் யுவர் டெத் பெட் படுத்துண்டாவது பாகவதம் படின்னு சொல்லுவா, நம்ம நன்னாதான் இருக்கும். அதனால இப்ப கேட்கணும். அதனால துருவன் என்ன பண்ணானாம், அம்மா கிட்ட இந்த வார்த்தையை கேட்டுட்டு நேர ரிஷிகள் கிட்ட போனாராம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல நாரதர் கிட்ட போனதா சொல்றா, விஷ்ணு புராணத்துல சப்த ரிஷிகள் கிட்ட போனதா சொல்றா. நம்ம ரெண்டுத்தையும் கதம்ப சாதம் மிக்ஸ்டு ரைஸா பண்ணிடலாமே. சப்த ரிஷிகள் கிட்டயும் போனார், கூட நாரதரும் இருந்தார். 7+1 8 யார்கிட்ட போனா என்ன? அதனால அப்போ மரீச்சி சொன்னாராம், அனாராதித கோவிந்தைர் நரைர் ஸ்தானம் நிருபாத்மஜ நஹி சம்பிராப்யதே ஸ்ரேஷ்டம் தஸ்மாத் ஆராத்யம் அச்சுதம். அச்சுதன்னு பேர். ருக்மிணி ரொம்ப சாமர்த்தியமா ஒரு லவ் லெட்டர் எழுதினா, பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வை. എന്താണത് പിന്നെ? அச்சுதா. ஏன் அச்சுதான்னு கிருஷ்ணரை சொன்னா? சுந்தரன்னு சொல்லிருக்கலாம், மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் கேரளான்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது என்ன அச்சுதான்னு சொன்னான்னா, அச்சுதன்னா நச்சவதி, எவன் ஒருவன் கை நழுவுதல் இருக்கு இல்லையோ, ஒருத்தர் கை பிடிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க பாம்பு வந்துருத்துனா விட்டுருவார், ஓடி எங்க அவர் ஓடி போனாருன்னே தெரியாது. பெருமாள் அப்படி இல்லையா, கை நம்ம கையை பிடிச்சுட்டாருன்னா எப்பவுமே பிடிச்சுப்பார். கை நழுவுதல் இல்லாதவனுக்கு அச்சுதன்னு பேர். அதனால ருக்மிணி எழுதுறா, பேர் மட்டும் அச்சுதன்னு வச்சுக்கோ, நீ துவாரகையில உட்காந்துக்கோ, நான் விதர்பத்துல உட்காந்துருக்க, ஒரு அசடு சிசுபாலன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருது, அதனால எப்படியாவது வந்து என்னை காப்பாத்து, துவை அச்சுத. அதனால இங்க மரீச்சி சொன்னார், தஸ்மாத் ஆராத்யம் அச்சுதம், அச்சுதனை ஆராதனை பண்ணாலாம். அடுத்தது அங்கிரஸ் சொல்றார், துருவா நீ யார ஆராதனை பண்ணணும் தெரியுமா? யஸ்யாந்த சர்ம வேவேத அச்சுதஸ்யா வயாத்மனஹ தமாராதய கோவிந்தம் ஸ்தானம் அக்ரயதீச்சசி. நல்ல ஸ்தானத்தை நீ அடையணும்னு சொன்னா அச்சுதனே பகவானே நீ தியானம் பண்ணணும்னு சொன்னாராம். புலஸ்தியரும் சொன்னாராம், புலஹரும் சொன்னாராம், கிரத்துவும் சொன்னாராம், வசிஷ்டர் சொன்னார். அதாவது வியாசருடைய கொள்ளு தாத்தா வியாசம் வசிஷ்ட நப்தாரம். வசிஷ்டர் வியாசருக்கு கொள்ளு தாத்தா சொல்லியிருக்கார். யோ யஜ்ஞ புருஷோ யஜ்ஞோ யோகேஷः பரமः புமான் தஸ்மந்துஷ்டே யதः ப்ராப்யம் கிம் ததஸ்யதி ஜனார்தனே. யோகத்தில் சிறந்தவனான கண்ணன்கிறார். அழகான ஒரு வார்த்தை. ரித்ராஷ்டன் என்ன பண்ணா, சஞ்சயனை கூட்டு கேட்டான். சஞ்சயனுக்கு வந்து தூரதர்ஷன், தூரத்தில் இருக்கிறதால லைவ் டெலிகாஸ்ட் இந்த மாதிரி பண்ணிடுவார் வெப்கேம்ல போட்டு. அதனால சஞ்சயனை கூட்டு கேட்கிறார், சஞ்சயா ப்ளீஸ் கிவ் மீ லைவ் டெலிகாஸ்ட். குருக்ஷேத்திர பூமியில் எந்த ஆனது, என்ன நடக்கிறது சொல்லு. உடனே சஞ்சயன் சொல்றார், நீ என்ன கேட்ட முதல்ல அதை சொல்லு, வாட் யூ ஆஸ்க் ரிப்பீட் த கொஸ்டின் அப்படின்னார்.
உடனே அவர் கேட்டார், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில். இது வரைக்கும் நன்னா சொல்லியிருக்கார் திருதராஷ்டிரன், வெரி குட்னு சஞ்சயன். ஏன் சுவாமி தர்மக்ஷேத்ரே என்கின்ற குருக்ஷேத்திரம்னா, ஏன் அது குருக்ஷேத்திரம்னு பேர்னா, இது பரசுராம கஷேத்திரமானல்ல கேரளம். பரசுராமர் அவ அப்பா ஜமதக்னிய ஒரு க்ஷத்ரியன் கார்த்தியவீர்யார்ஜுனன் கொன்னுடுறாங்கிறதுக்காக எல்லா க்ஷத்ரிய ராஜாக்களையும் கொன்னுடுவேன்னு சொல்றார். கொன்னுட்டு என்ன பண்ற, பரசுராமருக்கு எல்லா சொத்தும் சொந்தமாயிடுறது. சுவிஸ் பேங்க்ல அவருக்கு என்னெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாம் பரசுராமருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுறது. அந்த ராஜாவுடைய சொத்தெல்லாம் இவருக்கு வந்தபடியால் பரசுராமா பிகம்ஸ் வெரி ரிச். ஆனா பரசுராமருக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், அவர் பரசுரோடையே எல்லா இடத்தையும் சுத்தின்னு இருப்பார். இந்த சொத்தை என்ன பண்றதுன்னு யோசிச்சார். யாராவது ஒருத்தருக்கு தாரவாக்கணும், சேரிட்டி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சா, கஷ்யப்பர் அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டசாலா நடத்தியிருந்தார். கஷ்யப்ப பாட்டசாலா லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய சிஷ்யர்கள்லாம் வாசிச்சுப்பா. தனம் வேண்டாமா, தானியம் வேண்டாமா, நேந்திரம் பழம் வாங்குறதுக்காக பணம் வேண்டாமா, என்ன பண்றதுன்னு யோசிச்சார். கஷ்யப்பருக்கு கொடுக்கலாம். கஷ்யப்பரை கூட்டார் பரசுராமர். கஷ்யப்பருக்கு பயம், இந்த சொத்தெல்லாம் பாவப்பட்ட சொத்து, இதெல்லாம் வாங்கினா என்ன நடக்குமோ. ஆனா மாட்டேன்னு சொல்றதுக்கு பயம். ஏன்னா 21 தலைமுறைகளை கொன்னார். இப்ப கஷ்யப்பர் மாட்டேன்னு சொல்லிட்டா 22வது இவர் ஆயிடுவார். அதனால சொல்றதுக்கு பயம். என்ன பண்றதுன்னு யோசிச்சார். எங்க வரட்டோன்னு கேட்டார். ஹரியானாக்கு வா, டெல்லி பக்கத்துல வா, ஆப் ஆயியே அப்படின்னு விட்டார். ஏன்னா டெல்லியிலேருந்து ஆப்பு அங்க போயிட்டார். அதனால ஆப்பாயே அப்படின்னார். அதனால அங்க ஆப்பாயேன்னு சொன்னோன்னு குருக்ஷேத்திர பூமி அதுதான். அந்த இடத்துல அதுக்கு இன்னும் குருக்ஷேத்திரம் கிடைக்கல பேரு. அந்த இடத்துல 5 குழிகள் வெட்டினார், 5 pits. அதுக்குள்ள இந்த சொத்தெல்லாம் போட்டார். அந்த இடத்துக்கு பஞ்சசியமந்தகம்னு பேர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. குழியை போட்டுட்டு கஷ்யபர் சொன்னார், பரசுராமரே தானம் கொடுக்குறேன், கொஞ்சம் குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னார். பரசுராமர் அப்பதான் ஒரே பிளட் ஸ்டெயின் பாடி, குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னார். பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கு, கட்டி வச்சிருக்கோம், போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள கஷ்யப்பருக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு ஆசை. டைம் ஆயிடுது, ஐ எம் லீவிங் நவுன்னு ஒரு சிட்டு எழுதி, சிட்டெல்லாம் வச்சு ஐ எம் லீவிங் இமீடியட்லி தேர்ஃபார் ரிகார்ட்ஸ் கஷ்யப்பா அப்படின்லாம் எழுதிவிட்டார். அப்பதான் ஒரு விஷயம் பார்த்தார். மகாபாரதம் சொல்றது ஒரு சரித்திரம். என்னன்னா, ஒரு புற்று, ஆண்ட் ஹில், வல்மீகம், வல்மீகத்துக்குள்ள ஒரு பெண் பாம்பு, ஃபீமேல் ஸ்னேக். அந்த ஃபீமேல் ஸ்னேக்கு ஏற்கனவே ஒரு மேல் ஸ்னேக்கோட கல்யாணம் ஆயிடுது, குழந்தைகள்லாம் இருக்கு. இப்போ இன்னொரு மேல் ஸ்னேக் நம்பர் 2 அது இந்த ஃபீமேல் ஸ்னேக்கை அப்ரோச் பண்ண வருது. இப்போ இந்த ஃபீமேல் ஸ்னேக் சொல்றது, நோ நோ, ஐ எம் பதிவிரதா நாரி, நீ எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு, இந்த இடத்துல வராத. இந்த மேல் ஸ்னேக் அதையும் மீறிண்டு புற்றுக்குள்ள போயிடுறது. ஒரே நிமிஷத்துல அந்த ஆண் பாம்பு, எந்த ஆண் பாம்பு மீறி கொண்டு போச்சோ 100 துண்டா செதறி வெளில வந்துருது. இதை கஷ்யப்பர் பார்த்துன்னு இருக்கார். ஏன்னா அந்த க்ஷேத்திரம் பஞ்சசியமந்தக க்ஷேத்திரத்துல அதர்மம் யாராவது பண்ணா அவ உடனே துண்டிக்கப்படுவா. உடனே அவர் கொடுத்துடுறார் அந்த இடத்துக்கு தர்ம க்ஷேத்திரம்னு பேரை கொடுத்துடுறார். கௌரவாள் குரு பரம்பரை சண்டை போட்டபடியால் அதுக்கு குருக்ஷேத்திரம்னு பேர் வந்துடுது. அதனாலதான் ஆண்டாள் பாசுரத்துல பாடும்போது ஒரு பெண்ணை எழுப்புறா. புற்றரவல் குல் புனமையிலே, புற்றரவில் குல், புற்றுனா புற்று, அரவுனா பாம்பு, புற்றுக்குள் இருக்கக்கூடிய அரவு குல். குருக்ஷேத்திர பூமியில் இருந்த அந்த பாம்புக்கு என்ன பாதிவிரத்தியமோ அப்பேற்பட்ட பாதிவிரத்தியத்தோடு கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே எழுந்துக்கோங்கிறா. புற்றரவல்குல் புனமையிலே போதராய். அதனால அந்த குருக்ஷேத்திர பூமி, அந்த குருக்ஷேத்திர பூமியை பத்தி சொல்றானாம் திருதராஷ்டிரன். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹா மாமகாஹா பாண்டவாஸ்சைவ, பாண்டு பிள்ளைகளும் என் குழந்தைகளும் என்ன பண்ணாருன்னு கேட்டார். சஞ்சய் யோசிச்சார், இதுக்கு பாரு எத்தனை பட்டாலும் புத்தி வர மாட்டேங்கிறது, என் பிள்ளைன்னு 2 பேரும் அவர் பிள்ளை தானேன்னு சொல்ல வேண்டாம், சொல்லணும்னு நினைக்கிறார். கர்மயோகம் ஆயிடுறது, ஞான யோகம் ஆயிடுறது, 11வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம் ஆயிடுறது, தெய்வாசுர விபாகம் ஆயிடுறது, 18வது அத்தியாயம் ஆயிடுறது, 66வது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாங்கிற சர்ம ஸ்லோகமும் ஆயிடுறது. கீதை 700 ஸ்லோகம் முடிஞ்சுருது. முடிகிற சமயத்துல பார்த்தேன்னா, அப்ப அந்த சமயத்துலதான் இந்த மறுபடியும் திருதராஷ்டிரன் கேட்கிறான், சஞ்சயா யாரு ஜெயிப்பா? இந்த சஞ்சய் பார்த்தா என் கையில ஏதாவது இருந்தது அடிச்சு விடுவேன் இந்த திருதராஷ்டிரன். ஏன்னா 11வது அத்தியாயத்துல சாட்சாத் கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காமிச்சிருக்கார். கிருஷ்ணர் எந்த பக்கம் இருக்காரோ அது ஜெயிக்கும்னு இவருக்கு தெரியலையே. ஆனா எப்படி சொல்றது, இது ராஜாவாச்சே, உப்பு போடுறாரு, அப்பப்போ மாசத்துல ECSல பணம் டிரான்ஸ்பர் ஆயிடுறது, என்ன சொல்றது, ஒண்ணும் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணாராம் சஞ்சயன், எனக்கு தெரியாது யார் ஜெயிப்பான்னு, ஆனா எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவார். உம்ம பாட்டியும் கதை சொல்லுவா, என்ன சொல்லுவோன்னு கேட்டார். எந்த இடத்துல யோகத்தில் சிறந்தவனான கண்ணன் இருக்கின்றானோ, எந்த இடத்தில் தனுர்தர வித்யில் சிறந்தவனான பார்த்தன் இருக்கின்றானோ அந்த இடத்துல தான் விக்டரி. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ
யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதே த்ருவா நீதிர் மதிர்மமா. த்ருவா நீதிர் ஸ்திரமான நீதி, அங்கு ஸ்திரமான நீதி த்ருவா நீதி. இங்க துருவனானவன் சப்தரிஷிகளையும் தாண்டி காட்டுக்கு சென்றான். நாரதரின் சொல்லை கேட்டு, நாரதரின் சொல்லை கேட்டு சென்றவன் கானகத்தே சென்றான். நாரதர் சொன்னார், கவலைப்படாத, மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் ஜனார்தனன். புராணம் சொல்றது, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத் ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேது மோக்ஷமிச்சேது ஜனார்தனாத். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, நல்ல ஹெல்த் வேணும் அப்படின்னா ஆரோக்கியமான சூரிய பகவானை பிரார்த்திக்க வேண்டுமா. அதனாலதான் தேசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தின்னு சொல்றோம். சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணன் சூரிய உருவமா நமக்கு ஹெல்த்தை கொடுக்கிறார். ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத்து. ஹுதாசனா அக்னி, அக்னி தான் நமக்கு செல்வம் கொடுக்குமா. ஏன் அது அக்னின்னு சொன்னான்னா, அந்த காலத்தை யஜ்ஞம் அக்னியை வச்சுதானே பண்ணுவா. முடிச்ச கையோட நிறைய பொருள் எல்லாம் தானமா கிடைக்கும். அதனால ஸ்ரீயமிச்சேது உதாசனாது ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேது. சிவபெருமான் ஞானத்தை கொடுப்பறான். ஏன்னா சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு பேர். தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி. தட்சிண திக்க நோக்கி 4 சிஷ்யர்களோட ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி சின்முத்திரையோட உட்கார்ந்து இருப்பார் தட்சிணாமூர்த்தி. அதனாலதான் அவருக்கு எங்கே ஞானம் வந்ததுன்னு கேட்டா ஹயக்ரீவர் கொடுத்தாருன்னு தேசிகன். தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசகா ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷைன்னர். அதனால தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுப்பறாம். மோக்ஷமிச்சேது ஜனார்தனார். மோக்ஷத்தை கொடுப்பவன் ஜனார்தனன். ஜன்னு சொன்னாலே பிறப்பை பற்றி தெரிவிக்கும், பிறப்புனாலே இறப்பை பற்றி தெரிவிக்கும். ஜனாலே பிறப்பிறப்பு, ஜனினாலே பிறப்பு இறப்புங்கிற சுக்கிரம். ஜனியை அர்த்திப்பவனுக்கு ஜனார்தனன் பேரு. ஜனியை அர்த்திக்கக்கூடிய ஜனார்தனன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை தான் நாளைக்கு சேவிக்க போறோம். வர்க்கலைன்னு பேர். வர்க்கலை இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஜனார்தனன் பேர். மோக்ஷமிச்சேது ஜனார்தனார். அதை சொன்னாராம் நாரதர். குழந்தை போச்சாம், காட்டுக்கு போச்சாம். போறதுக்கு முன்னாடி திரும்பி நாரதர் கிட்ட வந்துதான், நீங்க எல்லாம் சொன்னேன் நான் பெருமாளை நோக்கி தவம் இருக்க போறேன், அவர் வந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லிவிட்டா, கோவிலுக்கு போங்க அவர் காத்துன்னு இருப்பார். எவர் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் குண்டா இருப்பார், நம்மள மாதிரி சுமாரா இருப்பார், அவர் காத்துன்னு இருப்பார் அப்படின்னு தான் நம்ம அடையாளம் சொல்லுவோம். இவர் எப்படி இருப்பார்னு கேட்டா சொல்றார் சுவாமி ரொம்ப அழகா கிருஷ்ணாவதாரத்துல சொன்னார், தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம். அவர் எப்படி பெரிய உருவத்துல இருக்காரோ கிருஷ்ணாவதாரத்துல குட்டியா அப்படியே வந்துட்டாராம். பாலம் எண்டெங்கில், பாலம் சம்ஸ்கிருதத்தில் பரணிங்கில் குழந்தைன்னு அர்த்தம். பாலகம்னு சொன்னா, கம்னா பிரத்யம், ஸ்வார்த்த பிரத்யம்னு பேர். பாலகம் எங்கில் ரொம்ப குட்டி குழந்தைன்னு அர்த்தம். கன்யா எங்கில் சின்ன பெண், கன்யகா எங்கில் ரொம்ப சின்ன பெண். அந்த மாதிரி தம் அத்புதம் பாலகம். ஏன்னா 10 மாசத்துல வர வேண்டியவர் ப்ரீ மெச்சூர் பேபி 8 மாசத்திலே வந்துட்டாராம் கிருஷ்ணர். அதனால குட்டி கிருஷ்ணர், குட்டி முகம், குட்டி கழுத்து, குட்டி மார்பு, குட்டி இடுப்பு, குட்டி காலு, குட்டி தொட, பின்னாடி 2 குட்டி கை, அதுல குட்டி சக்கரம், அதுல குட்டி சங்கு. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் ஸ்ரீவத்ஸவக்ஷம் கலசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌபகம். தேவகிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா பிள்ளையோடு சேர்ந்து மாட்டு பொண்ணும் பிறந்துட்டா. ஏன்னா மார்புல மகாலட்சுமி. எங்கேயாவது நடக்குமா? பிள்ளைக்கு பிறக்கும் போதே கல்யாணம் ஆயிடுது. அவ இன்னும் தேடவே வேண்டாம். இது ஜாதகம் கொடுத்து மேட்ரிமோனியல் ஸ்ருதிவாணி ஒன்றும் போடவே வேண்டாம். எல்லாம் மார்பிலே மகாலட்சுமியோட வந்துவிட்டார் அவர் வரும்போதே. அதனால தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அந்த மாதிரி இருப்பாராம் பகவான் சொன்னாராம் நாரதர். துருவன் மனசுல கேட்டுன்னு போயிருக்கான். மதுவனம்ங்கிற இடத்துக்கு போனான். அதுக்குதான் மதுரான்னு பேரு. அந்த மதுராங்கிறது தான் மதுரான்னு இன்னைக்கு சொல்றோம். மதுரா எதுக்கு ஃபேமஸ்னு கேட்டா அவர் சொன்னார், பேடாக்குன்னர். அங்க ஸ்வீட் பண்ணுவா, கிருஷ்ணருக்கும் ஃபேமஸ் அது. அதனால அந்த மதுராக்கு போனார். அங்க 1 மாசம் 10 வாட்டி, அதாவது 3 இரவுக்கு ஒரு வாட்டி பதர அப்படிங்கிற அந்த பழம், அதனால பதரிகாசிரமம் பேர், அதை பிழிஞ்சு சாப்பிட்டாராம். இப்ப அதெல்லாம் ஒரு டயட்ல கொடுக்குறா பாருங்கோ. 2 ஹவருக்கு ஒரு வாட்டி வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கோ, 2 ஹவருக்கு ஒரு வாட்டி கத்திரிக்காய் சாப்பிடுங்கோ. அந்த மாதிரி ஒரு டயட்ல இருந்தார். அதான உடனே புல்லெல்லாம் சாப்பிட்டுருக்கார். அதான உடனே வெறும் அப்பக்ஷா வாயுபக்ஷா, வெறும் தண்ணி, கொஞ்ச நாள் ஆன வெறும் காத்து.
அப்படிலாம் இருந்திருக்காரு. அப்படிலாம் சொன்னா சுவாமி அப்படிலாம் கஷ்டம் இல்லையா, கவலைப்பட வேண்டாம், 1:30 மணிக்கு சாப்பாடு கரெக்டா இங்க ரெடியா இருக்கும் முடிச்ச உடனே. அதனால நமக்கு நம்ம சாப்பாடு கவலை வந்துடும். அவர் ஒன்றும் சாப்பிடாம இருந்தார் சுவாமி, நம்ம முடிக்குமா இருக்க முடியாது. அதனால துருவன், அதனாலதான் துருவானீதி ரொம்ப ஸ்திரமான புத்தி படைத்தவன். நாராயணியத்துல வர்ணிக்கிறார் இவருடைய ஆச்சரியமான தபஸில் மனமகிழ்ந்த பகவான் கருடன் மீது ஏறி வந்தானாம். கருடன் குருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. தேசிகன் கருடன் மேல வந்தாராம். கருடனுக்கு பேர் என்னன்னா வேதாத்மான்னு பேரு. வேதத்துக்கு ஆத்மா இவனா, இவனுக்கு ஆத்மா வேதமானு தெரிகிற அளவுக்கு வேத சாமகிரிகள் அடங்கினவராம் கருடன். இதுக்கு சம்ஸ்கிருதத்தை தத்புருஷ சமாசம் பகுபிரகி சமாசம்னு பேரு. இப்போ முன்னாடியிலேருந்து பின்னாடி போனோம், இல்லாட்டா பின்னாடியிலேருந்து முன்னாடி வரணும். வேதத்துக்கு ஆத்மா கருடன் வேதாத்மா, எவனுக்கு ஆத்மா வேதமோ அவனும் வேதாத்மா கருடன். இது எப்படி சொல்லணும்னு கேட்டா காஞ்சி பெரியவா ஒரு சுவாரஸ்யமா ஒரு அர்த்தம் சொல்லுவா. என்னன்னா ஒரு வாட்டி காஞ்சி பெரியவா காசிக்கு யாத்திரை பண்ணாராம். காசிக்கு யாத்திரை பண்ணணும், காஞ்சி பெரியவா வரத சொல்லிட்டு இங்க மடத்திலேருந்து பேனருக்கு டெக்ஸ்ட் டீடைல்ஸ் டெலிகிராம் பண்ணியிருக்கா. ஜகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி விஜயம் பண்றாருன்னு அவ பிரிண்ட் பண்ண மறுத்துட்டா. காசிக்காரா சொல்லிவிட்டா, ஜகத்குருன்னு எப்படி சொல்றேன், ஜகத்துக்கு குருன்னா ஜகத்குரு, ஜகத்துல நாங்க இருக்கோம், நாங்க ஒத்துண்டாதானே இவர் குருன்னார். உடனே அவ சொல்லிவிட்டா, மட சுவாமி உங்களை போடப்படாதுன்னு விட்டா பேனர்னார். உடனே காஞ்சி பெரியவா கேட்டாளாம், ஜகத்குருன்னா அவன் என்ன அர்த்தம் சொல்றான்னு கேட்டார். ஜகத்துக்கு குரு ஜகத்குரு, அதனால போடப்படாதுன்னு சொல்றார். பெரியவா சொன்னாலாம், ஜகத்துக்கு குருன்னு வச்சுக்க வேண்டாம், எவனுக்கு இந்த ஜகத்தே குருவோ அவன் ஜகத்குரு இல்லையா, அப்படி வச்சுன்னு அர்த்தம் போட சொல்லுனாரா, போடுறேன்னு விட்டாளாம் வாழலாம். அதனால வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா, அந்த கருடன் மேல ஏறி வந்தாராம் பெருமாள். ஏன் கருடன் மேல வந்தாருன்னு கேட்டா, இப்ப பெருமாள் கருடன் இல்லாம வந்துட்டா துருவன் சொல்லிடுவானா, இது கருடன் இல்லை பின்ன இது பகவான் அல்லான்னு சொல்லிடுவானா. பெருமாளுக்கு ஆதார் கார்டே கருடன் தானா. அதனால கருடன் மேல ஏறி வந்தாருன்னார் பெருமாள். கருடன் எப்படி பறந்தாருன்னு கேட்டார். கருடம் அகில வேத நீடாதிரூடம் விஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டி கிருத ஸ்கந்த மீடே ஸ்வனீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்திஸ்தனா போக காடோபகூட ஸ்புரத்கண்டக விராத வேத வியதாவேபமான த்விஜிக்வாதி பாகல்ப விஸ்வார்யமான ஸ்பட்டாவாட்டிகாரத்ன ரோச்சிஷ்டடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதி பாஹாரஹாரிந்தி பௌகஸ்பதி க்ஷிப்த தம்போகிணா கல்ப கல்போதயானல்ப பீதாதி நோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கஷ்சித் நமஸ்தே புனஸ்தே நமஹ நம இதமஜஹத்ஸ பர்யாய பர்யாய நிர்யாநிலாஸ்பால நோத்வேர பாதோதி வீதி சபேடா ஹதாகாத பாதாள பாங்கார சங்கிருத்த நாகேந்திர பீடா ஸ்ரீனிபாவ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கஷ்சித் நமஸ்தே புனஸ்தே நமஹ நமः பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு எங்க தேசிக ஆச்சாரியன் எடுத்தார் கருடன் நடத்துல. அப்படி பறந்து வந்தாராம் பெருமாள் கருடன் மேல. அது நாராயணியத்துல பட்டதிரில் தெரிவிக்கிறார். தாவத்த போபல நிருச்ச வசிதே திகந்தே தேவார்த்திஸ்தவ முதயத் கருணார்த்ருச்சேதாஹ த்வத்ரூப சித்ரச நிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பவூவித விபோ கருடாதிருடா. பெருமாள் வந்தாராம். பெருமாளை பார்த்துதான் குழந்தை ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகம் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா பீவாத சூக வர்த்தன்வி பீதாபாகான்னு ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகமாம். திவ்யமங்கள விக்கிரகத்துல பெருமாளுக்கு பின்னாடி 2 கையாம், ஒரு கையில எதையும் சாதிக்க வல்ல சக்கரத்தாழ்வாராம், இன்னொரு கையில விழுவிழேன்னு இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யமாம், கையில கௌமோதகிங்கிற கதையாம், இன்னொரு கையில தாமர புஷ்பமாம், அழகான சங்கு கழுத்தாம், சங்கு கழுத்துக்கு மேல சந்திரனை ஒத்த திருமுகமாம், கொவ்வை செவ்வாயாம், எள்ளுப்பு போல மூக்காம், அழகான தாமரையை ஒத்த 2 கண்ணாம், அழகான காதாம், காதுல மகர குண்டலங்கள் மின்னுமாம், மகரகுண்டங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டார்களோன்னு ஆச்சரியமான மகர குண்டலங்களாம், மேல விண்ணை எட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான மௌலியாம், அழகான கேசபாசங்களாம். பட்டதிரில் சொன்னார், கேசபாச திருத பிஞ்சிக விதசி சஞ்சலம் மகர குண்டலம். அழகான கேசபாசங்களாம், சிறிய இடுப்பாம், இடுப்புல நாபியாம், நாபியிலேந்து பத்மம் அடையாளமாம், அந்த பத்மத்தின் மீது பிரம்மா இருந்து அடையாளமாம். அது 2த்தையும் போட்டோ பிடிச்சு அனந்தபுரத்தை பார்த்து அடையாளம். அழகான தொடையாம், மேல அழகான மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு வந்தானாம் பகவான். கருடன் ரொம்ப வேதத்வனி ஹலஹலகான கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹல் அஹல் என்கின்ற சொல் போல் தெரிகின்றதாம்.
பெருமாளை பார்த்தோன்னு 4 வயசு குழந்தை அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறது, என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறது, சொல்ல முடியல, வார்த்தை தட்டு போறது, வரமாட்டேங்கிறது. இப்ப நான் எதுக்கு இவ்வளவும் சொல்றேன் பேசுறேன்? ஏன்னா பகவானை பார்த்துட்டா நமக்கு ஒண்ணுமே பேச தோணாதான். பார்க்குற வரைக்கும் இப்படி வளவலான்னு பேசிட்டு இருப்போம், கேட்டுட்டே இருப்போம். அதனால அந்த குழந்தைக்கு என்ன பேசுறதுனே தெரியலையா, அந்த குழந்தைக்கு சோக்காதான் இந்த இடத்துல. பகவானுக்கு தெரியறதான் இது என்னவோ பேசணும்னு நினைக்கிறதேன்னு நினைச்சாராம். சங்கு பிடிச்ச கைய சங்க கொஞ்சம் கீழே வச்சாராம், அப்படி அந்த முகத்துல அப்படி வருடி கொடுத்தாராம். குழந்தை ஒரு வார்த்தையா பேச ஆரம்பிச்சது. நர்பட்டத்ரிஷ்வதர்ஷன பிரமத பாரதரங்கிதம் தம் திருப்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனே தே துஷ்டூஷமாணமவகம்ய கபோலதேஷே சம்ஸ்பிருஷ்டவானசிதரேண ததாதரேண. சம்ஸ்பிருஷ்ட அப்படியே அன்னைக்கு எப்படி ஹனுமார ராமர் அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரசிருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வசதானன்னு கட்டி பிடிச்சுண்டாரோ இந்த குழந்தை துருவன பெருமாள் அந்த முகத்தை வருடி கொடுத்ததா சொல்றார். குழந்தை பேச ஆரம்பிச்சுதாம். சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சர்வவ்யாபி புவஸ்பர்ஷாத் அதிஷ்டான் அங்குல் சாங்குல்யம். சொல்லித்தாம் பகவானே எனக்கு நல்ல ஒரு பதவியை கொடு, நல்ல ராஜ்யம் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுன்னு பெருமாள் சொன்னாராம். நான் உனக்கு ஒரு பதவி கொடுக்க போறேன், அதை விட ஒரு வசதியான இடம் கிடையாதுன்னு துருவ மண்டலத்துல துருவ சக்கரவர்த்தியா வச்சுட்டாராம். சொன்னாராம், நீ முடிக்கிற சமயத்துல உனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு வெஹிக்கல் வந்து சேரும். வெஹிக்கல் வந்து கேரளால என்ன கேஎல் போர்டா KL 019993 வரும். நீங்க அதுல ஏறி வைகுண்டத்துக்கு வந்துருவோம்னு சொன்னாராம். கடையில முடிகிற சமயத்துல துருவனுக்கு அந்த துருவனும் அவன் அம்மாவும் அதுல ஏறி உட்கார்ந்துட்டு போனாலாம். அந்த துருவ சக்கரத்தை பத்தி சொல்ற கூறத்தாழ்வான் பெருமாள். முந்தா நேத்து பார்த்தோம், வாமனாவதாரம்னு பார்த்தோம். வாமன கஷேத்திரம் இதான திருக்கார்கரை. கார்கரை அப்பனானல்ல, அந்த கார்கரை அப்பன் தான் வாமன கஷேத்திரம். அந்த வாமன கஷேத்திரத்துல இருக்க பகவான் திருவிக்கிரமா உலகளந்தான். அந்த இடத்துல தானே ஓணம் பண்டிகை ரொம்ப சத்தியா கொண்டாடுவா. அப்போ திருவிக்கிரமாவதாரம் எடுக்கும் போது பெருமாளுடைய பாதம் மேல போச்சு, பிரம்மா வீட்டுக்கே வந்துருச்சு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பிரம்மா யார்? பிரம்மா வெளியே போக வேண்டாம், அவர் வீடை தேடி பாதம் வந்துருச்சு. அப்ப கமண்டத்துல இருக்கக்கூடிய கங்கா ஜலத்தால் அலம்புறார். கங்கா ஜலத்தால் அலம்பும் போது ஒரு துளி பகவான் பாதத்திலேருந்து பட்ட கங்கா ஜலம் சிவனுடைய சிகைக்கு போச்சான். அதுக்கு அலகனந்தான்னு பேர். ஏன்னா அலகத்துல தானே போய் சேர்ந்தது, அலகனந்தான்னு பேரு. இன்னொரு பகுதிக்கு தான் பகீரதன் பின்னாடி போனபடியால் பாகீரதின்னு பேர். அது சங்கமிக்கக்கூடிய இடம் இது. அலகனந்தா பாகீரதி தேவப்பிரயாகன்னு பேரு. கண்டமென்னும் கடிநகர் ஆழ்வார் 108 ஒண்ணு கொண்டாடுற. இந்த அலகனந்தாக்கு போச்சு, சிவபெருமானுடைய சிரசுக்கு போச்சு. இன்னொரு ஜலத்துளி துருவ மண்டலத்துக்கு போய் துருவனுடைய தலையா அலம்பிட்டு வந்ததுன்னு. ஏதே தபத சுந்தராக்வயஜுஷ பாதார விந்தே சுபே யன்னிர்நேஜ சமுத்திதத்ரதிபதா காஸ்த்ரோஸ்து கிஞ்சித் கில தத்தே சௌ சிரசா த்ருவஸ்ததபரம் ஸ்தோத்ரோ பவானீபதிஹ யஸ்யாஸ்யா கலநந்தகேதி நிஜகுணைர் நாமைர் பந்தகம். சொன்னார். துருவன் நல்ல கதியை அடைந்தான். துருவனுடைய சந்ததி தொடர்ந்து வந்தது. பின்னாடி வந்தவன் தான் அங்கன் என்கின்ற ராஜா. அங்கன் தன்னுடைய பத்னியான சுனீதாவோடு பிரார்த்தனையிட்டான், ஒரு குழந்தை பிறக்கணும்னு. குழந்தை பிரார்த்திக்கணும்னு சொன்னா நல்ல ஒரு வார்த்தை, நல்ல குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம். அஷடா ஒன்று பிறந்து விடுத்து, அதுக்கு வேணன்னு பேரு. வேணன் என்கின்ற ராஜா ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செய்தான், நல்ல ஆட்சி செய்யவில்லை. நல்ல ஆட்சி செய்யாதபடியால் அந்த இடத்துல மக்கள்லாம் அந்த வேணனை கண்டு அப்படி பயப்படுவாளாம். வேணன் வந்து சொல்லுவானாம், யஜ்ஞம் நடக்கக்கூடாது, பாகவத சப்தாகம் நடக்கக்கூடாது, எங்க யாரும் அம்பலத்துக்கு தொழக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ரிஷிகள் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேணனை விட்டு வச்சா கஷ்டம். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா ஸ்கேண்டல் ஸ்கேம் ஆற வரைக்கும் காத்துட்டே இருக்க மாட்டா, உடனே பனிஷ்மெண்ட். அதனால அந்த ரிஷிகள் பார்த்தாலாம் அந்த வேணனை. அப்படி பார்த்த தபசக்தியில ஹும் அப்படின்னா பஸ்மம் ஆயிட்டான், ஆஷஸ் ஆயிட்டான், விபூதி மாதிரி ஆயிட்டான். அங்க பொடி பொடியா அது ஆயிட்டான். அவனுடைய பார்ட்ஸ் மட்டும் மிஞ்சிருக்கு. ஏதோ கால் பகுதி மிஞ்சிருக்கு, தொடை பகுதி மிஞ்சிருக்கு, கை பகுதி மிஞ்சிருக்கு. நன்னா தொடைய கடைஞ்சா நிஷாதன்னு ஒருத்தன் பிறந்தான். கைய நன்னா கடைஞ்சா பிருத்துன்னு ஒரு குழந்தை பிறந்தது. பிருத்துன்னு பேர் வச்சா. அதுக்கு 2 கையில வந்து சங்க சக்கர ரேகைகள் தெரிஞ்சுதான், பகவானுடைய அம்சாவதாரம்னு தெரிஞ்சுதான். அத சொல்றார். ஹஸ்தே து தக்ஷிணே சக்கரம் திருஷ்ட்வா தஸ்ய பிதாமஹ விஷ்ணோரம்சம் பிருத்தும் மத்வா பரிதோஷம் பரம் யயௌ. இத
பிருது சக்கரவர்த்தி சொன்னதாக நாராயணத்துல பட்டதிரி எடுக்கிறார். விக்யாத பிருதுரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யைஹி பரிணுத பவா பூரி வீர்யः வேனார்த்யா கவலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகாரிஷி. அப்போ பிருது சக்கரவர்த்தி பிறந்தான், வளர்ந்தான், ராஜ்யத்தை வளம்படுத்தணும் நினைச்சான். அப்போ பூமாதேவி பசுரூபம் தரிச்சு ஓடினான் பிருது சக்கரவர்த்தி. கறந்தான் பிருத்திவியினிடத்தில் நல்லதொரு ராஜ்யம் செய்தான் பிருது சக்கரவர்த்தி. இது இருந்துட்டு போட்டோம். வாமன அவதாரத்துல ஒரு விஷயம் சொன்ன. பெருமாள் கிரகஸ்தனா வந்தாரா பிரம்மச்சாரியா வந்தாரா? பிரம்மச்சாரியா வந்தார். ஆனா பெருமாள் மார்பில யார் இருக்கா? மகாலட்சுமி. மகாலட்சுமியோட வந்தா இது என்ன பிரம்மச்சாரி? அப்ப பெருமாள் என்ன பண்ணார்? எதை மறைச்சார்? மாந்தோலால மறைச்சார். தன்னுடைய மார்பில இருக்கக்கூடிய மகாலட்சுமிய மாந்தோலால மறைச்சார். திருவல்லவாள், அந்த திருவல்லவாள் தான் திருவல்லா அப்படிங்கிற திவ்யதேசத்தை நம்ம இன்னைக்கு 3:30 மணிக்கு சேவிக்க போறோம். எந்த இடத்துல மாந்தோலால மறைச்சாரோ அவ்விடத்திற்கு வல்லபன் வல்ல மார்பன்னு பேர். திருவல்லா இல்லையா? நீங்க திருவல்லா தானே சொல்லுவேன் உங்க ஊர்ல கேரளத்துல. திருவல்லா அது ஆழ்வார் தமிழ்ல சொல்லும் போது திருவல்லவாள் அப்படின்லாம் சொல்றாரு. அது காம்ப்ளிகேட் பண்ணிடுற, நீங்க ஈஸியா திருவல்லான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரே இடம் தான். அதனால திருவல்லா, அந்த திருவல்லால இருக்கக்கூடிய பகவான் மாந்தோலால தன்னுடைய மார்பை மறைச்சுண்டார். அதனால இந்த இடத்துல பிருது சக்கரவர்த்தியின் சரித்திரத்தையும் பார்த்தோம். பிருது சக்கரவர்த்தி சரித்திரத்தை பார்த்துட்டு இப்ப முக்கியமான ஒரு சரித்திரம் அம்பரீஷ சரித்திரம் பார்க்க போறோம். எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு எது பொருந்துமோ அதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ அம்பரீஷ சரித்திரத்துல நபாகன் அப்படின்னு சொல்லிட்டு விவஸ்வான் மனவே பிராஹ மனுர் இக்ஷ்வாகும பிரவீத். விவஸ்வான்னு சொன்னா சூரியன். சூரிய குலத்துல வந்ததால வைவஸ்வத மனுன்னு பேர் அவருக்கு. அதனால அந்த குலத்துக்கு அப்புறம் வந்தவர் தான் நபாகன்னு பேர். அந்த நபாகன் குலத்துல ஒரு ராஜா வந்திருக்கான், அவனுக்கு அம்பரீஷன்னு பேர். அம்பரீஷ சரித்திரத்தையும் நம்ம மலையாள திவ்யதேசங்களோட ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார். இந்த அம்பரீஷன் என்கின்ற ராஜா இருந்தார். அந்த அம்பரீஷன் என்கின்ற ராஜா ரொம்ப முக்கியமா துவாதசி விரதம் இருப்பார், ஏகாதசி விரதம் இருப்பார். ஏகாதசி தென் ஃபாலோட் பை துவாதசி. ஏகாதசி அன்னைக்கு என்னன்னா பட்டினி இருக்கிறது எவ்வளவு விசேஷமோ, துவாதசி அன்னைக்கு பட்டினி இருந்தா பெரிய பாவம். துவாதசி அன்னைக்கு சாப்பிடணும். ஆனா நம்ம ஏகாதசிக்கு நிறைய லூப் ஹோல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் நிர்ஜலம், பின்னே குறைச்சு ஜலம், பின்னே குறைச்சு பாலை சுண்ட காய்ச்சி அதில் கொஞ்சம் பாதாம். அது பின்னே எங்க மகாராஷ்டிரால நான் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன். ஆஜ் கியா ஹே? आज मेरा तो व्रत है. அப்படின்பா. என்ன व्रत ना? एकादशी व्रत. क्या खाने वाले हो आप? नहीं, साबूदाना का खिचड़ी, साबूदाना का बड़ा, साबूदाना का पायसम सभी खा के व्रतम. எப்படி சாப்பிடணும்னு கேட்டா, இப்போ ஏகாதசிக்கு சாப்பிட்டா அடுத்த ஏகாதசிக்கு பசி எடுக்காத அளவுக்கு சாப்பிடணும்னார் ஒருத்தர். அப்படி இல்லையா? இந்த அம்பரீஷன் ஒரிஜினல்லா ட்ரூவா ஜெனுவின் ப்ராடக்ட் ஐஎஸ்ஐ முத்திரையோட எப்படி வந்து ஏகாதசி விரதம் இருக்கணுமோ இருந்தார். ஏகாதசி விரதம் ஆனோன்னா பாரணேன்னு ஒண்ணு உண்டு. அது பாராயணம் கிடையாது, பாராயணம் பண்ணணும். அது பாரணா எங்கில் தமிழில், இது சம்ஸ்கிருதத்துல பாரணான்னா விரதத்துக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய பெரிய உணவுக்கு பாரணான்னு பேர். ஏன் சுவாமி சொல்றேன் சம்ஸ்கிருத வார்த்தைன்னு கேட்டா, கருடன் என்னாச்சு? கருடன் பிறந்த உடனே அவருக்கு ஒரே பசி. கருடன் என்ன சாப்பிடுவார்? வெத்த குழம்பு சாப்பிடலாம் சாப்பிட மாட்டார். அவர் நான் வெஜிடேரியன் தான் கருடன். அதனால கருடன் பறந்து போனார். அப்பா கஷ்யப்பர் கிட்ட கேட்கிறார், கஷ்யப்பா வாட் ஷல் ஐ ஈட் அப்படிங்கிறார். நீ அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. சரி, அம்மா கிட்ட போய் கேட்கிறார். வினதா என்கின்றவள் தாய். வினதா, அம்மா நீக்கு பசி எடுத்துதானே என்ன சாப்பிடலாம்னு கேட்டார். அவர் சொன்னா, உனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிடு. என்னம்மா இப்படிலாம் யாரா சொல்லுவாள்? என்னெல்லாம் கிடைக்கிறதோ. யாராவது உனக்கு பிடிக்காதவ யாராவது தான் அவளை சாப்பிட்டுருட்டான். பிடிச்சவா பிடிக்காதவாளான்னு எப்படிமா சொல்றது? யாரை சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடு சொன்னா, சாப்பிட்ட உடனே, அதாவது சாப்பிடும்போது ஜாகிரதையா பார்த்து சாப்பிடு, அந்தணனை மட்டும் சாப்பிடுறாதேனா. அவர் சொன்னார், அம்மா நான் சாப்பிடும்போது ஒன்னா இப்படி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ, 10 மனுஷரை சேர்ந்து கருடை சாப்பிட்டு விடுறாருன்னா, இல்லை அந்தணன் ஆறு அந்தணன் இல்லைன்னு எப்படி தெரியும்னார். அந்தணன் உள்ள போயிட்டா தொண்டையில நெருப்பு குத்தினா மாதிரி இருக்கும்னார். வினதா எடுக்கிறார் மகாபாரதத்துல ஆதிபர்வால. அது எப்படி இருக்கும்னு அதை கேட்டார். ரொம்ப காலங்காலத்தால நீங்க உப்புமா சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நெஞ்ச குத்தம், அப்போ ஜெலுசில் போட்டுப்பா, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னார். அதனால இந்த இடத்துல ஒரு நிஷாத குலத்துக்கு போயிட்டு எல்லாரையும் சாப்பிட்டார். போட்ட உடனே தொண்டை எரிச்சுது. ஏன் எரிச்சுது? அந்தணன் இருக்கான்.
ஆன்னு எடுத்து போட்டு வெளில போட்டா ஒரு அந்தணன் வரான் ஒரு வைஃபோட. ஏன்னா அவன் வந்து அந்த நிஷாத குலத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், ஜப்பார் நீ என்ன வெளில எஸ்கேப் பண்ணியான்னு என் ஒய்ஃபோட விட்டாதான் நான் வெளில வருவேன்னுட்டார். செல்ல போடுன்னார். அப்போ கருடன் வந்து கருக்குன்னு சாட்டாராம். காரணா பாரணாம் நஹா. தேசிகன் கருட பஞ்சாசத்தை எடுக்கிறார். அந்த அந்த அவளெல்லாம் சாப்பிட்டது பெரிய பாரணையா இருந்துட்டான். நான் துவாதசி அன்னைக்கு பண்றதுக்கு பாரணைன்னு பேரு. பாரணை பார்த்து பண்ணுவா. சில இடங்கள்ல ஏகாதசியோடு துவாதசி கலந்து வந்துடுதான் அன்னைக்கு ராத்திரியே பாரணை பண்ணிடுவா. சில இடத்துல அன்னைக்கே துவாதசி பிறந்தாலும் அடுத்த நாள் கார்த்தால தான் பாரணை பண்ணுவா. சில பேர் வந்து காலங்கார்த்தால எழுந்த உடனே பாராயணம் பண்ணுவா. சில பேர் ஆராதனை முடிச்சுட்டு பாராயணம் பண்ணுவா. சில பேர் ஆராதனை முடிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு விதம் இருக்கு. இவர் பாராயணம் பண்ணணும்னு நினைச்சார். அந்த சமயமா பார்த்து துர்வாசர் வந்தார் நாராயணத்துல பட்டதிரியில். ஆனா பட்டதிரியோட சாமர்த்தியத்தை பாருங்க சொன்னார். துர்வாசர்னு சொல்லல, இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுத்து சந்தோஷப்படுறவர் வந்தார். அதனால தத்ராத பாரண தினே பவதர்ச்சனாந்தே துர்வாசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருஷஸ்ய நிருபேண பரார்த்திஷீலோ. ஆர்த்திஷீலோ, ஆர்த்தினா கஷ்டம், இன்னும் ஆர்த்தினா கஷ்டம். பெருமாளுக்கு வந்து ஆர்த்தி, நார்த்துக்குலாம் போனேன்னா கங்காஜிக்கு ஆர்த்தின்பா. கங்கா எங்க கஷ்டப்படுறான்னு கேட்டா நீ ஆர்த்தி, அது ஆரத்தி அல்ல ஹாரதி. ஹாரதி ஆர்த்தி எங்கில் கஷ்டம். அதனாலது சோ ஆர்த்திஷீலோ பரார்த்திஷீலோ, பிறருக்கு கஷ்டம் கொடுத்து சுகம் படுறவர் வந்தார்னு சொன்னார். அதை வில்லிபுத்தூரார் பாகவதத்தை எடுக்கிறார். துர்வாசருக்கு எப்படி பெனன்ஸ், இப்ப நம்ம செல்போன்க்குலாம் எப்படி பெனன்ஸ், சார்ஜ் ராத்திரி நீங்க சார்ஜ் போட்டு வச்சீங்கன்னா அதுக்கு பவர் வந்துடும். துர்வாசருக்கு எப்படி பவர் வரும்னு கேட்டார். வில்லிபுத்தூரார் பாரதத்தில் எடுக்கிறார். சாபம் கொடுத்தே அவருக்கு பெனன்ஸ் சக்தி வளருமா. அவர் சாபம் கொடுத்து பேர் போனவர் அந்த காலத்துல. அதனால பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாமயமுனா நியமான் விதாஸ்யன். அப்போ வந்தாராம் துர்வாசர், சொன்னாராம் நானும் உன்னோட பாரணை பண்றேன்னாராம். அம்பரீஷன் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காவை நல்லா பச்சடி போட்டுரும், அகத்திக்கீரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணு எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் துர்வாசர் வந்திருக்காரு. துர்வாசர் சொன்னார் நான் யமுனையில போய் குளிச்சுட்டு வரேன்னார். குளிச்சுட்டு இவர் டக்குன்னு வர மாட்டார். அப்படி கங்கை கரையில் நீராடி அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி மெதுவா வருவார். அதுக்குள்ள வந்து இங்க பாரண டைம் ஆயிட்டு இருக்கு. பார்த்தார் அம்பரீஷன், டைம் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்தார். சரி ஏதோ ஒன்று சாப்பிடணும், பாரணம் பண்ண வேண்டாம், தீர்த்தம் குடிச்சாலும் சமம் நினைச்சு தீர்த்தம் குடிச்சுட்டார். அதுக்குள்ள துர்வாசர் வந்தார். நான் இல்லாமல் நீ உண்டியா? இல்ல சுவாமி, நீங்க வரத்துக்காக காத்துட்டு இருந்தேன், பாரண டைம் ஆயிடுத்து, பங்கம் வந்துடக்கூடாதே விரதத்துக்குங்கிறதுக்காக சாப்பிட்டேன், வெறும் தண்ணீர் தான் பருகினேன், என்ன சாப்பாடு சாப்பிடல. சாப்பாடு உங்களோட தான் உட்காந்து சாப்பிட போறேன், தப்பா எடுத்துக்காதீங்கோ, தப்பு பண்ணி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய ஜட்டாமுடியிலிருந்து ஒரு பங்கு எடுத்து கீழே போட்டாராம். அந்த கோபாகினியிலிருந்து ஒரு கிருத்தியைன்னு உருவாச்சாம். அந்த கிருத்தியை கோரமான ரூபம் எடுத்ததுன்னார். அந்த கிருத்தியை எடுத்து அம்பரீஷன் கிட்ட போச்சு. அம்பரீஷன் சொன்னான், எதிமே எப்படி கண்ணன் எதிமே பிரம்மச்சரியம் சியாதுன்னு சொன்னானோ, நான் விரதம் செய்தது சரியாக இருந்தால் என்னை பகவான் ரட்சிப்பன்னு சொன்னார். உடனே பெருமாள் கையில இருந்த சக்கரம் புறப்பு விட்டான். அதுக்கு பகவானை விட சொரணம் அதுக்கு ஜாஸ்தி. பிரதிபட்டஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ಶುಭ ಜಗತ್ರೂಪ ಮಂಡನ ಸುರಗಣತ್ರಾಸ ಖಂಡನ ಶತಮಕ ಬ್ರಹ್ಮ ನಂದಿತ ಶತಪಥ ಬ್ರಹ್ಮ ವಂದಿತ ಪ್ರತಿತ ವಿದ್ವತ್ಸ ಪಕ್ಷಿತ பஜத அஹிர்புத்ய லக்ஷித. அஹிர்புத்யன்னா சிவபெருமானுக்கு பேர். நான் சம்ஹிதைக்கு அஹிர்புத்ய சம்ஹிதான்னு பேர். அஹிர்புத்ய லக்ஷித ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனன்னு சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு போனாராம். இந்த கிருத்தியையும் கொண்டுட்டு துர்வாசரை வேற துரத்துற. துர்வாசரா துண்ட காணும் துணியை காணும், அவருடைய அங்கவஸ்திரம் இங்கேயோ பறக்கிறது, கமண்டலம் கீழே விழுந்துட்டு முடியெல்லாம் அப்படி 7 அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எடுத்து ஓடுறார் அவர். ஐயோ என்ன காப்பாத்துங்க. பிரம்மா வீட்டு கதவை தட்டுற. பிரம்மா சொல்லியிருக்க சரஸ்வதி போய் கதவை சாத்திருன்னு. சரஸ்வதி கதவை சாத்தி பின்னாடி வெள்ள டு நாட் டிஸ்டர்ப் அப்படி போர்டெல்லாம் வேற போட்டுவிட்டா. நேர கைலாயத்துக்கு போறார். சிவபெருமானும் அம்பாளும் நாட்டியம் ஆடிட்டு இருக்கா. திஸ் இஸ் அவர் பிராக்டிஸ் செஷன் தாண்டவத்துக்கு. இப்பெல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவா போயிட்டா. வைகுண்டத்துக்கு போறார். யாரு? துர்வாசர். ஐயோ சக்கரம் துரத்தின் வருதியா, யுவர் வெப்பன், நீ தானே அந்த வெப்பனுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்க, கண்ட்ரோல் பண்ணுங்கிறார். அப்போ பெருமாள் சொன்னாராம், அஹம் பக்த பராதீனஹ யஸ்வந்தத்ர இவ த்விஜ. இத பாரு, நீ நினைக்கிற நான் அதை அமிச்சேன்னு, நான் அனுப்பல,
என்னுடைய பக்தனுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஆயுதங்கள் தன்னால ப்ரோக்ராம் ஆகி புறப்பட்டுடும். நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அகம் பக்த பராதீனஹா, நானே பக்தனுக்கு அடிபணிஞ்சவன். என்னை ஏயா கேட்கறேன்? என்னையா நீ பக்தனுக்கு அடிபணிஞ்சனா? பக்தனுக்கு 2 கை இருக்கு, பாவமா இருக்கா, நீ என்னடா சஹஸ்ர சீரிசா புருஷா இருந்துட்டு போகலாம். எப்படி ஒரு நல்ல பத்னியானவள் தன்னுடைய ஆத்துக்காரரை தன் கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுப்படோ, அதுபோல் ஒரு நல்ல பக்தனின் கைக்குள்ள நான் இருக்கேன்னு சொன்னாரா. மை நிர்பத் பத்ய ஹிருதயாக சாதவஹ சமதர்ஷனாக வசே குர்வந்தி மாம் பக்த்யா சஸ்த்ரியா சஸ்த்ரியா சத்பதிம் யதா சொல்றார். நான் பக்தபராதீனன், பக்தன்கிட்டயே போய் வேண்டிக்கோன்னு சொல்றார். ஒன்னும் நான் போன வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா நிறைய பேர் புதுசா வந்திருக்கேன், அதனால ஒரு விஷயம் சொல்றேன். பாகவதாபச்சாரம் படக்கூடாதுன்னு சொல்லுவா பெரியவாள்லாம். சட்டுன்னு ஒருத்தரை தப்பாவே நினைக்க கூடாது, அவர் எந்த எண்ணத்தோட சொல்றாருன்னு எடுத்துக்கணும். உடனே அவரை தான் தூஷிக்க செல்லக்கூடாது, அவர் எந்த எண்ணத்தோட சொல்றாருன்னு எடுத்துக்கணும்னு சொல்லுவா. இங்க ஆச்சாரியன் ஸ்ரீவத் சாங்காச்சார் சுவாமி ஒரு விஷயம் சொல்வார். என்னன்னா, ஒரு வாட்டி அவருடைய ஃப்ரெண்டோட ஹொசூர், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்நாடகா, அதாவது கர்நாடகா பெங்களூர் என்டர் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு எல்லையில இருக்கும். ஹொசூர்னு பேர். 2 உண்டு, ஹொசூர் ஓசூர்னு ஒரு ஊர். குழப்பிக்க வேண்டாம், இது ஹொசூர். ஹொசூருங்கிற ஊருக்கு போயிருக்காரு. ஹொசூர் பக்கத்துல தேண்டனி கோட்டைன்னு இப்ப சொல்றா, டிண்டி கோட்டைன்னு சொல்லுவா. அதை தேன் தனித்து இருக்கக்கூடிய கோட்டை தேன் தனி கோட்டை திண்டி கோட்டைன்னு சொல்லுவா. டிண்டி கோட்டைக்கு எங்க ஆச்சாரியன் அவருடைய ஃப்ரெண்டோட போயிருக்கார். போன உடனே பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கா, அடுத்த பஸ் வருமானு. அந்த பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். யாருன்னா, ரொம்ப ரோகம் எல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து ஒரு கப்பறையோட நின்றுட்டு இருக்கார், பிச்சை எடுத்துட்டு. கூட வந்தவர் எங்க ஆச்சாரியனை கேட்டாராம், இது யாருன்னு தெரியறதா? ரோட்ல யாரையும் பார்த்துட்டு இது யாருன்னு தெரியறதான்னு கேட்டா இவருன்னு சொல்வார், எனக்கு தெரியலேன்னு விட்டாராம். இப்ப சொல்றாரு, இவர் யாரு தெரியுமான்னு ஒரு கதை சொல்றாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேந்தனி கோட்டையில ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியன் இருந்தார், சன்னியாசி. எல்லாருக்கும் யாரெல்லாம் வராளோ அவர் ஆசிரியிக்கிறாளோ பெருமாளுடைய பாதங்களை பற்றி சரணாகதி பண்ணி வைப்பார், பரண்யாசம் பண்ணி வைப்பார். பரண்யாசம் பண்ணி வைக்கிறது அவருக்கு வழக்கம். எப்பவுமே தான் உண்டு, தம் வேலை உண்டு, ஆராதனம் உண்டு அப்படின்னு தன்னுடைய கிரியையில் இருப்பார். ஒரு வாட்டி என்ன ஆயிடுதான், பக்கத்து கிராமம் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்துல ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் கொஞ்சம் விளையாட்டுக்காரன். என்ன பண்ணான்னா, கிடுகிடுன்னு ஓடி வந்தானா இந்த சுவாமியார் கிட்ட, இந்த வைஷ்ணவர் கிட்ட. இவன் பக்கத்து கிராமத்துல ஒரு வைஷ்ணவர் காத்துன்னு இருக்கார், மோட்சம் வேணும்னு காத்துன்னு இருக்கார், நீங்க எப்படியாவது வந்து சீக்கிரமா வந்து பரண்யாசம் பண்ணி வைங்கோ. பாவம், இவர் வயோதிகர். இந்த ஆச்சாரியன் திருதண்டத்தை பிடிச்சிட்டு கிடுகிடுன்னு ஓடுறார். 6 கிலோமீட்டர் ஓடி போனார். போன உடனே அந்த கூட்டவரை கேட்டார், எங்க இருக்கார் அந்த வைஷ்ணவர்னு. அதோ பார் அப்படின்னாராம். ரோட்ல ஏதோ ஒரு எருமை குட்டி புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதுதான் அப்படின்னு இவர் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். மாடுக்கோ எருமைக்கோ பண்ணி வைக்கப்படாதுன்னு இல்லை, எது வேணாலும் மோட்சத்துக்கு போகலாம், இந்த மாதிரி பொய் சொல்லி என்ன ஒரு தத்தளிச்சு வந்து கூப்பிடுறீ, இருந்துட்டு போகட்டும்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு நின்னாராம். அந்த எருமை குட்டிக்கு பரண்யாசம் பண்ணிட்டார், அது நிச்சயமா மோட்சத்துக்கு போயிருக்கோம், இருக்கட்டும். இப்ப ஆயிடுதா, எவர் ஒருவர் இவர்கிட்ட அபச்சாரப்பட்டாரோ அவர் தான் இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ரோகம் பிடிச்சு நின்றுட்டு இருக்கார். பாகவதாபச்சாரப்பட்டால் நமக்கு இருக்கின்ற என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ ஒன்னொன்னா இழக்க ஆரம்பிப்போமா. அதனால மனசளவு கூட நமக்கு யாராவது நல்லது பண்ணா அவளை தூஷணமா நினைக்கவே கூடாதான். அவ குடும்பம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல விஷயம். ஒழிய கோவிலா போறேன், உட்காந்து நான் இந்த ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகம் சொல்லிவிட்டேன்ட்டு நமக்கு யாராவது நல்லது பண்ணவாளை நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. யாராவது நமக்கு நல்லது பண்ணவாளுக்கு நம்ம தூஷணம் பண்ணாலோ மனசால கெடுதல் நினைச்சாலோ நம்ம எத்தனை ஸ்லோகம் சொல்லி எத்தனை கேள்வி பதிலுக்கெல்லாம் சமாதானம் சொன்னாலும் இருக்கிற சொத்து பத்து வேலை எல்லாம் ஒன்னொன்னா தொலையும்னு விட்டார். அதனால இந்த இடத்துல பெருமாள் சொன்னாராம், சக்கரத்தாழ்வார் உன்னை ரட்சிப்பார், அவரை பிரார்த்தின்னு சொன்னாராம். இல்லையே, நீங்க தானே சொல்லிட்டே பக்தனுக்கு பராதீனன் அப்படின்னா அம்பரீஷனை போய் கேளுனாரா. அம்பரீஷன் காலில் போய் துர்வாசர் விழுந்திருக்கார். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமிலிட்டி மாடஸ்டியோட ஒருத்தர்கிட்ட போய் சரணாதி பண்ணிருக்கார் துர்வாசர். காப்பாத்துனார் அம்பரீஷன். என் காலெல்லாம் போய் விழறதா இல்ல சக்கரத்தோ வளர்த்ததுன்னு முதல்ல அதை நிறுத்தியான்னார். அப்பதான் அவர் சொன்னார், சுதர்ஷன நமஸ்துப்யம் சஹஸ்ராச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா
இடஸ்பதே த்வம் தர்மஸ்த்வம் அமிர்தஸ்த்வம் சத்யஸ்த்வம் யஜ்ஞோகில யஜ்ஞபுக் த்வலோகபாலஹ சர்வாத்மா த்வம் தேஜ பௌருஷம் பரம். அப்போ சக்கரத்தாழ்வாரை அம்பரீஷன் பிரார்த்திக்க சக்கரத்தாழ்வார் மறுபடியும் பெருமாள் கைக்கு சென்று துர்வாசருக்கு முக்கியமா ஜீவன முக்தி கொடுத்தாராம் அம்பரீஷன். அதனால அந்த அம்பரீஷ சரித்திரத்தை இந்த இடத்துல எடுக்கிறார். அம்பரீஷ சரித்திரம் எடுத்துட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். வடபத்திரசாயி, இன்னைக்கு நம்ம பார்த்தது துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், வாமன சரித்திரத்தோடு சம்பந்தம் பெற்ற திருக்காட்கரை, திருவல்லவாள், அதே சமயத்துல அம்பலப்புழை, எப்படி பார்த்தசாரதி சம்பந்தம், குருவாயூர் சம்பந்தம் முடிச்சுட்டு நான் எப்போ முடியறதுன்னு சொல்லுவேன்னா, அப்போ கிளம்பும் போது சாப்பிட்றதுக்கு நீங்க உடனே ஓட வேண்டாம். அந்த குருவாயூர் அப்பன் இருந்த இடத்த பார்த்துட்டு போங்க, எங்கேயும் அது போயிடாது. அதனால இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், குருவாயூரப்பன் தங்கின இடத்த நம்ம பார்க்க வேண்டாமா? அவர் கொஞ்ச நாள் அவர் சம்மர் ரெசார்ட் மாதிரி வந்திருக்காரு, இப்ப நம்ம லீவுக்கு போற மாதிரி அவர் இங்க வந்துட்டு போயிருக்காரு. அந்த இடத்த பார்த்துட்டு போகும். இப்ப இந்த இடத்துல வடபத்திரசாயின் கதையை சொல்றா. இதை பாகவதத்துல ரொம்ப டீட்டெயிலா, அதாவது மகாபாரதத்துல ரொம்ப டீட்டெயிலா எடுக்கிறா, பாகவதத்துல கொஞ்சம் மெதுவா சொல்றா, மேலோட்டமா சொல்றா. மகாபாரதத்தை டீட்டெயிலா வனப்பர்வால் எடுக்கிறா. என்னன்னா, மார்க்கண்டேயர் கேள்விப்பட்டிருக்கோம். மார்க்கண்டேயர் யாரு? சிவபக்தராக இருந்தவர். இன்னைக்கும் நாங்க ஸ்வேதாரண்யம்னு கேள்விப்படுவேன். அதாவது ஸ்வேதனாலே வெள்ளை, ஆரண்யம்னாலே காடு, ஸ்வேதாரண்யம்னா வெள்ளைக்காடு, வெங்காடு. இன்னைக்கும் நீங்க சீர்காழி பக்கத்துல திருவெங்காடுன்னு ஒரு ஸ்தலம் உண்டு. ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு பேரு சிவபெருமானுக்கு. பக்கத்திலேயே கொஞ்சம் நீங்க சீர்காழி கீழே வந்தேன்னா மாயவரத்துக்கு இப்புறம் கடலோரமா இருக்கிறது தான் திருக்கடையூர். அமிர்த கடேஸ்வரன் பேரு சிவபெருமானுக்கு, அபிராம சுந்தரின்னு பேரு அம்பாளுக்கு. தீட்சிதர் கீர்த்தனை எழுதியிருக்கார். அதனால ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லையை, அண்டமெல்லாம் பூத்தாளை, அண்டமெங்கும் காத்தாளைன்னுலாம் எழுதுறார். மாதுளம் பூ நிறத்தாளை அப்படின்னு அபிராம பட்டர் எடுக்கிறார். அதுல ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி தன் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து வருகுங்கிறார் அபிராம பட்டர். நான் ஆச்சரியமா சொல்றாரு பாருங்க. சரீரத்தை விட்டு ஆத்மா, இப்பெல்லாம் நல்லா கேட்போம், ஆமா சுவாமி டெத் இஸ் இன்னெவிட்டபிளும்போம். சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது தான் பயம் வந்துருமா, எப்படியாவது கொஞ்சம் காலம் கூடன்னு கேட்பறான். குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி தன் கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து வருகுங்கிறார் அபிராம பட்டர். அதனால அதை சொல்றார். அந்த ஸ்தலம் திருக்கடையூர். திருக்கடையூர் திருவெங்காடு ரெண்டுமே ஸ்வேதாரண்ய கஷேத்திரங்கள் தான். அந்த திருக்கடையூர்ல தான் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 கொடுத்ததா ஒரு ஸ்தல வரலாறு உண்டு. அதனால மார்க்கண்டேயருடைய அப்பாவுக்கு சிவபெருமான் பிரத்யட்சமாய் கேட்டார், உனக்கு நிறைய நாள் இருக்கிற குழந்தை வேணுமா, இல்லாட்டா குறைஞ்ச காலத்திலேயே இருந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கரா ஆக வேண்டிய ஃபேமஸ் குழந்தை வேணுமான்னு கேட்டார். உடனே அவப்பா சொன்னா, எனக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தான் வேணும் அப்படின்ட்டார். அதனால அதுக்கு 16 வயசு தான் காலம். 15 வயசுக்குள்ளேயே எல்லா சாதனையும் பண்ணிடுத்து குழந்தை. 16வது வயசுல போய் இருந்தது. உடனே சிவபெருமானை நோக்கி அப்படியே மயங்கி கடந்தது. பாசத்தை போட்டான் யமன். உடனே இழுத்து பார்த்தார். சிவபெருமான் காலனுக்கும் காலனாயிருந்து காலமூர்த்தியாயிருந்து, இல்லப்பா யூஆர் ஆல்வேஸ் 16 எவர் கிரீன் அப்படின்னு. எப்பவுமே அவர் டையே அடிச்சுக்க வேண்டாம், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பார். அப்படி பார்க்கறதுக்கு மார்க்கண்டேயர். ஆனா அவர் போர் அடிச்சுடுத்து. யோசிச்சு பாருங்களேன், இப்ப பெருமாள் உங்களுக்கு வரம் கொடுக்குறார், யூஆர் ஆல்வேஸ் கோயிங் டு லிவ், எப்பவுமே நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு வாட்டி இதே சாப்பாடு, குழம்பு சாத்தியம், ரச சாத்தியம் சாப்பிட்டு இருக்குது, அது மெனு மாற போறது இல்லை. அடுத்தடுத்து ஜென்ரேஷன் போயிடும். இப்போ உங்க பத்தினி பிள்ளைகள் இருப்பா, எப்பவுமே இருக்க மாட்டாளே அவள், அவா போயிடுவா, அடுத்த ஜென்ரேஷன் வரும். அதெல்லாம் யோசிக்கும், இங்க எப்ப பார்த்தாலும் இவரையே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு, 4 ஜெனரேஷனா இருந்து எங்களை கழுத்த இருக்கிறாருன்னு சொல்லணும். 5வது ஜென்ரேஷன் வரும், எங்கேயோ இருந்தார், யாருன்னே இவர் எங்களுக்கு தெரியல, ரொம்ப காலமா எங்க குடும்பத்துல வந்துட்டு இருக்காரு இவர், ரொம்ப நாள் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்துடுது. மார்க்கண்டேயருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துடுது. அவருடைய அக்ரஹாரத்துல இருந்தவாளும் ஒருத்தரா பிறக்கிறா போறா, இவர் மட்டும் இருந்துட்டு இருக்காரு. புது வரவாளெல்லாம் இவரே வரவேற்றுட்டு இருக்காரு. ரொம்ப போர் அடிச்சுட்டு சிவபெருமான் கிட்ட போனார், ப்ளீஸ் மேக் அன் அமெண்ட்மெண்ட். இப்போ நம்ம லா கொண்டு வந்தா அமெண்ட்மெண்ட்னு கொண்டு வரோம் இல்லையா, அமெண்ட் பண்ணிடும். எனக்கு இம்மார்டாலிட்டி வேண்டாம், சால்வேஷன் வேணும், மோட்சம் வேணும்னு. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, தென் யூ ஹேவ் டு அப்ளை ஃபார் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் இது கிடையாது, நீ வேற டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம்னு வச்சுக்கோ, இல்லை இவட இல்லை அவடே ஆளுண்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கும்பா, அந்த ஆள்கிட்ட போனால் இவடே கொடுக்கும்பா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டார். டிபார்ட்மெண்ட் மாறிட்டு தூண்டுட்டார். டிபார்ட்மெண்ட் மாறிட்டா யார்கிட்ட போகணும்னா, நேர நீ போய் உப்புலியப்பன் கிட்ட போ டு கும்பகோணம். கும்பகோணம்னு எங்கள் ஊரில் பேர், கேரளத்தில் கும்பகோணம்னு சொன்னால் ஏமாத்திரவா நீங்கள் சொல்லுவேன்.
കറക്റ്റാ? കേരളത്തിൽ കുംഭകോണം പറഞ്ഞെങ്കിൽ ഏമാത്ത, ഞാൻ കുംഭകോണത്തുകാരനാ, நான் ஏமாத்த மாட்டேன் പക്ഷേ ஏன்னா கேரளத்துல வந்து கும்பகோணம் பண்றாருன்னு சொன்னா ஏமாத்துறவன்னு அர்த்தம். ஏன்னா நான் கும்பகோணத்துக்காரன் ஏமாத்த மாட்டேன், நல்லவன் தான் ஓரளவுக்கு, உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சுமாரா அந்த அளவுக்கு. அதனால கும்போணத்துக்கு பக்கத்துல விண் நகரம், விண்ணை ஒத்து இருக்கக்கூடிய நகரம், விண் நகரம் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிருக்கார். அங்க போனோன்னு மார்க்கண்டேயர் போயிட்டார். பெருமாளை நோக்கி விரதம் இருந்தார். பெருமாளை நோக்கி விரதம் இருக்கணும்னா என்ன என்ன இலை வேணும்? എന്താണത് ഇല? ഭഗവനെ അർച്ചന ചെയ്യെങ്കിൽ വട്ടപത്രത്തിൽ പടുത്തുപ്പാർ. എന്ത് അർച്ചന ചെയ്യെങ്കിൽ? തുളസി അല്ലേ? ஸோ துளசி வனத்தை வளர்த்தார். ஒரு நாள் துளசி வனத்தை போய் பார்த்தா நடுவில் ஒரு குட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஒரு பெண் குட்டி. துளசி வனத்து பிளஸ் போனஸ் ஆஃபர் ஒரு குட்டி. இதானது பூமி தேவி பிளஸ் மகாலட்சுமி, பூமான்னு பேர் வச்சுட்டார். பூமாவுக்கு உப்பிலியப்பனோட கல்யாணம் பண்ணி வச்சார். வீட்டோட மாமனாரா செட்டில் ஆயிட்டார். வீட்டோட மாமனாரா செட்டில் ஆனபடியால் அவர் பார்த்தார், எனக்கு மோட்சம் வேணும், இவர் மாப்பிள்ளையோட உட்காந்து பொண்ணு குழந்தை எல்லாம் பிறந்தா என்ன பண்றதுன்னு. உடனே சொன்னார், பகவான் கவலைப்படாத, நேர பத்ரிகாசிரமத்துக்கு போ. பாவம் மார்க்கண்டேயர் இப்படிலாம் அலையிறது பாருங்க. முதல்ல திருக்கடையூர், அப்புறம் இப்போ உப்பிலியப்பன் கோவில், மேல பத்ரிகாசிரமம், பத்ரிநாத்திற்கு உத்தராகண்ட் வரைக்கும் போயிட்டார். அங்க நரநாராயண பர்வதத்துக்கு முன்னாடி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணும்போது பெருமாள் பிரத்யக்ஷமாயிட்டார். மகாபாரதம் சொல்றது, பெருமாள் பிரத்யக்ஷமாய் கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்? இல்ல எனக்கு மோட்சம் வேணும். கிராண்டட் அப்படின்னு விட்டாராம். எப்போ கிடைக்கும்? எப்போ இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது அப்போ மோட்சம் கிடைக்கும். அது வரைக்கும் ஞான் எந்த செய்யும்? உட்காந்து நீ பாகவதம் கேளுன்னு விட்டாராம். அப்போதான் இந்த மார்க்கண்டேயருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு சம்சயம், ஒரு டவுட்டு, பிரளயம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குல்லையே, இருக்கிறதெல்லாம் விட்டுருவா, பிரளயம் எப்படி இருக்கும்னு கேட்பா. நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்குற கேள்விக்காவது பிரளயம் வந்து தொலையணும். நிறைய பேர் 2012 என்னை பயமுறுத்தி விட்டுட்டா. டிசம்பர் 22 சுவாமி, the world is going to come to an end. எனக்கு ஒரே பயம், 10 உபன்யாசம் அப்புறம் ஒத்துன்னு இருக்கேன் நான். அதனால டிசம்பர் 22 அதெல்லாம் ஒன்றும் அழியாது சுவாமி, உங்களை மாதிரி ஒரு 4 நல்லவா இருக்க வரைக்கும் அழியுமா? பாகவதம் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கார், கேட்கறதுக்கு 100 பேர் இருக்க வரைக்கும் எப்படி கலியுகம் முடியும்? அதனால வந்து மார்க்கண்டேயர் யோசிச்சார், பிரளயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு. பெருமாள் பார்த்தார், இந்த ஆளுக்கு வேண்டாத ஆசை தானே, let us teach him a lesson அப்படின்னு என்ன பண்ணார், கண்ணை மூடிக்கோன்னார். மார்க்கண்டேயர் கண்ணை மூடிண்டார். ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணா மார்க்கண்டேயர், எதிர்க்க இருக்க பாறைகள்லாம் சுக்கு நூறா உடையிறது, மரங்கள்லாம் கீழே விழருது, கங்கை பொங்கி வருது, கல்லுக்கும் மரத்துக்கும் ஜலத்துக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாம எல்லாம் புரண்டிட்டு ஓடுறது. மார்க்கண்டேயர் பயந்துன்னு அப்படியே அப்படியே பெட்ரிஃபை ஆயிட்டார். அவர் என்னையா இப்படின்னு எல்லா சமுத்திரத்துக்கும் ஜலத்துக்கும் நதிக்கும் குளத்துக்கும் குட்டைக்கும் நெருப்புக்கும் மண்ணுக்கும் வஸ்துவுக்கும் மரத்துக்கும் இலைக்கும் கிளைக்கும் மரத்துக்கும் வீடுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் கலந்துருக்கு. மார்க்கண்டேயர் அவர் ஒருத்தர் தான் இருக்கார். யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் அவர் ஃபீலிங் இல்லையா? திடீர்னு நீங்கள்லாம் இப்போ 90 பீப்புள் வந்திருக்கேள், ஷார்ட் முடிச்சோடனே கொஞ்ச நாள் தூங்குறேள், கொஞ்ச நாள் யாரும் எழுந்து பார்க்குறேள், யாரும் இல்லை, ஓடி பார்ப்பேள், இங்கே யாரும் வந்தாலே 90 யாத்திரிகாஸ் எல்லாம் கிளம்பி போயின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி சொல்லிவிட்டா யாரும் தூங்கவே மாட்டா. அதனால ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பாவம் மார்க்கண்டேயர் மட்டும் தனியா தவிச்சுட்டு இருக்கார், என்னன்னு. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு லைட் தூரக்க இருக்கு. மார்க்கண்டேயர் அப்படியே ஃப்ளோட் ஆகிண்டே அப்படி ஸ்விம் பண்ணிட்டே போறார். அவர் என்ன ஃபிளிப்ஸா? அமெரிக்கன் நல்ல ஸ்விம்மர் அவர். ஃபிளிப்ஸ் மாதிரி அப்படி ஸ்விம் பண்ணிட்டு போறார். பார்த்தா அங்க ஒரு அழகான ஒரு வடபத்திரம், வடபத்திரத்துல ஒரு சின்ன குழந்தை, அது கொஞ்சம் இப்படி அப்படி நகர்ந்ததுன்னா விழுந்துரும். ஐயே நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், கால் கட்ட விரலை எடுத்துட்டு வாய்க்குள்ள சூப்பித்தான். அதை டிஎஸ்ஆர் கோகுல் சாண்டால் பவுடர் உடனே போட்டோ பிடிச்சு பவுடர் டப்பால போட்டு அப்படி சூப்பித்தான். அதை நாராயண தீர்த்தர் கிருஷ்ணலீலா தரங்கிணியில் எடுக்கிறார். ஏன் சுவாமி கிருஷ்ணர் தன்னுடைய விரலையே சூப்பிக்கணும்? ஏன்னா கிருஷ்ணரை பார்த்து எல்லா பக்தர்களும் சொல்றாளாம், உன்னுடைய திருவடி மைசூர் பாக்கு மாதிரி இருக்கு, உன்னுடைய திருவடி சக்கர வரட்டி மாதிரி இருக்கு, இப்படிலாம் சொல்றாளாம். கிருஷ்ணருக்கே நம்ம திருவடி என்ன அவ்வளவு ஸ்வீட்டாயா அப்படின்னு பாக்குறாரு. அதனால வாய்க்குள்ள சூப்பி பாக்குறாரு, நம்ம ஸ்வீட் திருவடி என்ன அவ்வளவு ஸ்வீட்டான்னு நாராயண தீர்த்தர் தரங்கிணியில் எடுக்கிறார். சூப்பி பார்த்தாராம். இன்னும் மார்க்கண்டேயர் புரியல, அல்ல நீ யாரு? அப்போ மகாபாரதம் சொல்றது, பெருமாள் என்ன பண்ணாரா, என் மார்பை பாருனாரா, அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா, என் மார்புல மகாலட்சுமி தெரியுது. ஐயோ பகவானா! உடனே பகவத் பாதாள் வர்ணிச்சர், கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். பெருமாளுடைய கையை சேவிச்சா தாமரையா இருக்கு,
சரி திருவடியை சேவிக்கலாம்னா அது இன்னும் பெட்டர் தாமரையா இருக்கு. முகத்தை சேவிச்சா இன்னொரு தாமரையா இருக்கு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்றார் பகவத் பாதாள். ஆச்சரியமான அந்த குழந்தை இருக்கான். அந்த குழந்தைய பார்த்த உடனே கேட்டார், நான் பிரளயத்தை பார்க்கணும்னு சொன்ன, நீங்க இப்படி வந்து டேலேன்னு கேட்கணும்ல, டேலேங்கிறதுக்குள்ள வேக்யூம் கிளீனர் நீங்க வச்சேன்னா எப்படி அழுக்க டபக்குன்னு இழுக்கும் அப்படின்னா பகவான். இப்போ மார்க்கண்டே பெருமாள் வாய்க்குள்ள போயிட்டார். இந்த வேக்யூம் கிளீனர் வச்சேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கை வச்சா அப்படி இழுக்கும் பாருங்க, அந்த மாதிரி போயிட்டார் உள்ள. உள்ள போனா என்ன தெரியுது? என்ன தெரியணும்? ஈசோஃபேகஸ், அப்புறம் ஸ்டமக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் தானே தெரியணும், அதெல்லாம் தெரியலையா. அங்க ஒரு பத்ரிநாத், அங்க ஒரு நரநாராயண பர்வதம், அதுக்குள்ள ஒரு ஆசிரமம், அதுல ஒரு மார்க்கண்டேய மகர்ஷி. மார்க்கண்டேயரை பாத்துக்கிறார். ஹலோ அப்படிங்கிற பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். எல்லாம் அவர் வயிற்றுக்குள்ள போனா எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படின்னா என்ன? உலகமெல்லாம் அவர் குக்ஷிக்குள்ள அடங்கி இருக்கு. புரோவபாரம்மா ரகுராம புவனமெல்ல நீவை உண்டக புரோவபாரம்மா ஸ்ரீவசுதேவ அண்டகோட்ல குக்ஷி உள்டி. ஸ்ரீவாசுதேவன் தன் குக்ஷிக்குள்ள இந்த உலகத்தை வச்சுண்டானே. தியாகராஜர் கேட்கிறார், உலகத்தையே வயிற்றுக்குள்ள வச்சுண்டியே ராமா, இந்த ஒரு தியாகராஜனை தாங்கிறது உனக்கு பாரமா போயிடுதா? புரோவ பாரம்மா நன் ஒகட்டி என் ஒருவனை தாங்க புரோவ பாரமா ரகுராம புவனமெல்ல நீவை உண்டக புரோவ பாரமா அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ள போய் பார்த்தார். அப்பதான் மார்க்கண்டேயருக்கு புரிஞ்சுதான், இனிமே நம்ம இந்த பிரளயத்தை பத்திலாம் கேள்வி கேட்க கூடாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் தெரியும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா. சில பேர் சொல்லுவா, உனக்கு பட்டாதாயம் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளுடைய சிருஷ்டியை ரொம்ப நம்ம விசாரிக்க கூடாது. சில பேர் என்ன சொல்லுவான்னா, அவர் நல்லதே பண்றார், அவர் பாவம் இப்படி நடக்கிறது. இந்த கேள்வியில நம்ம பகவானை பார்த்து, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும். why should we unnecessarily teach him what to do? நம்ம வேலையை பார்த்தா போறோம். சில பேர், அவர் இப்படி பண்ணாரு, ராமர் இப்படி செய்யலாமா? ராமரையோ கிருஷ்ணரையோ கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அதனாலதான் அப்பேற்பட்ட விஷயம் வட்டபத்திரசாயியே பெரியவாள்லாம் நிறைய விதமா வர்ணிச்சிருக்கா. ஆலின் இலையாயும்பா, ஆலின் இலையாய், ஆலி இலையில படுத்தவன். ஆனா அப்படி இல்லையா, எல்லாம் அவருக்குள்ள இருக்கா. ஆல் இன் இலையாய், ஆளும் இலைக்குள்ளதானே இருக்கு. துருவ சரித்திரம், பிருத்து சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம், அதே மாதிரி வட்டபத்திரசாயி. நேற்றைய தினம் நாம் பார்த்தது வாமன சரித்திரம், நிருசிம்மாவதாரம். அதுக்கும் முன்னாள் பார்த்தது வராக அவதாரம். அதனால இன்னும் கொஞ்சம் கடைசி நாள் தான் கூர்மாவதாரம் சொல்லுவேன். ஏன்னா கூர்மாவதாரம் சொல்லும் போதுன்னா லக்ஷ்மி கல்யாணம் வரும். அதாவது கடைசி நாள் கூர்மாவதாரம். விஞ்சி இருக்கக்கூடிய கபிலோபதேசம் அதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.